सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் படித்தா கூட ரொம்ப விசேஷம். ஆனால் பாகவதம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் படிக்க முடியும்னா நல்லா புரிஞ்சுங்க. பாகவதத்தை எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் படிக்க முடியும்னா பல என்கேஜ்மெண்ட்ஸ் சொல்கிறேன் இல்லையா, பல டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம படித்தோம்னா பாகவதம் மண்டிக்கில் ஏறாது. ரிலாக்ஸாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். எதை பற்றி நினைக்காம பகவத் சிந்தனையோட சத்தியம் பரம் தீமகி, அதெல்லாம் மந்திரங்கள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சத்தியம் பரம் தீமகி இதெல்லாம் மந்திரங்கள். இதெல்லாம் தியானிக்க வேண்டிய விஷயங்கள். தீமகி பாகவதமே தியானம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம், அதில் இருக்கிற எல்லாமே பரம், எல்லாமே உயர்ந்தது. அதனால் இவைகள் பாகவதத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் தியானிக்கத்தக்கது, தியானிக்க வேண்டியது. அதான் சத்தியம் பரம் தீமகி. இது என்னமோ வாக்கில் படிச்சிட்டோம், காதில் பாகவதம் கேட்டோம், போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. அது மனசில் வாங்கணும். மனசில் வந்துடுச்சுன்னா தான் நீ பாகவதம் படித்ததுக்கு அடையாளம் இல்லையா. அதனால தான் தீமகி, தியானிப்போமாக அந்த பரவஸ்துவை. அந்த பரவஸ்து எது? பாகவதம். பாகவதமே பகவதனுடைய ஸ்வரூபம் தான். தேனே வாங்மயி மூர்த்திகி இல்லையா. மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கல்லும். அதுமாதிரி நிறைய பிரமாணங்கள் சொல்லலாம். பிரத்யக்ஷ அதுமாதிரி பிரத்யக்ஷமே தரிசிதம் அப்படின்னா நீங்கள் பாகவதம் படிக்கும்போதே அந்த சுகானுபவத்தை அனுபவிக்கலாம். உண்மையிலே பாகவதம் பித்து பிடிச்சிடணும். அது நம்ம எப்படின்னா, குடும்ப கவலைகள், பலவிதமான மனோபாரங்கள். ஏன் கவலைன்னா அகங்காரம் தான் கவலைக்கு காரணம். நம்மளுடைய அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் 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 இல்லைன்னா எதுவும் நடக்காது. நான் போய் தான் இப்போ நான் சம்பாதிச்சு நான் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும், நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், நான் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது இல்லையா. நான் அதை பண்ணணும், நான் இதை பண்ணணும். இதெல்லாம் பகவத்கீதையில் 17வது அத்தியாயமோ இதில் ஒன்று சொல்லியிருக்கார் கிருஷ்ணர். நான் இன்றைக்கி அதை செய்வேன், நாளைக்கு அதை உணர்ந்து செய்வேன், எனக்கு அடுத்த நாள் நிறைய பிளானிங்ஸு, எக்கச்சக்கமான கமிட்மெண்ட்ஸு, எவ்வளோ பிளானிங்ஸு, எவ்வளோ மனோரதங்கள்லாம் இருக்குது. அதில் இந்த மனக்குழப்பத்தில் இவனுக்கு பாகவதத்தில் ஸ்திரமான புத்தி வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு பாகவதத்தில் ஈடுபாடு, அந்த ருச்சி வர்றதே பெரிய விஷயம். தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே தத் அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதம். ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதையை படிக்கணும் அப்படின்னு நான் வந்துடும் நினைக்கிறீங்க? அவ்வளோ லேஸில் வந்துடுமா? மகான்களுடைய அனுக்கிரகம் இல்லாமல், பக்தருடைய சகவாசம் இல்லாமல் வந்துடுமா? சான்ஸே இல்லை, சான்ஸ்லெஸ் அப்படின்றோம் இல்லையா, சான்ஸே கிடையாது. ஆனால் என்ன ஒரு பியூட்டினா, நம்ம இந்த பாரத பூமியில் பிறந்தது. இதுக்கெல்லாம் படிப்பே தேவையில்லைங்க. பாகவதத்தை அனுபவிக்கிறதுக்கு படிப்பே தேவையில்லை. உங்களுக்கு எந்த படிப்பும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ பகவான் கொடுப்பான். அவன் தான் கற்பவருஷமாச்சு, அவன் தான் சிந்தாமணியாச்சு, அவன் தான் கற்பவருஷம் சிந்தாமணிக்கு அப்பாற்பட்டவனாச்சே பகவான். அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவனாச்சு. அப்படியேப்பட்ட பகவான் எனக்கு ஞானத்தை கொடுத்தான், சம்ஸ்கிருத ஞானத்தை கொடுத்தான், எல்லா ஞானத்தையும் கொடுத்தான், எவ்வளோ அனுபவங்களை கொடுத்தான். அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைப்பீங்க. கிடையாது. பகவான் எல்லாத்தையும் கொடுப்பான்றதுக்காக சொல்ல வரேன். எதையானாலும் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பான்.
நீ மட்டி படிப்பில் பார்த்தா சைபர், ஆனால் பார்த்தா பாகவதம் படிக்கிறதுக்கு மட்டும் நல்லா படிப்பு வரும். அப்படி பகவான் கொடுப்பான். எந்த ஞானத்தை எந்த சமயத்தில் எதை கொடுக்கணுமோ அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுப்பான். பாகவதத்தில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா உலக விஷயத்துலலாம் போய் ஏமாந்து போகிறது, சொத்து சுகங்கள்லாம், அண்ணன் தம்பிகள், மற்ற விஷயங்கள்லாம் ஏமாற்றம் அடைவேன். ஆனால் பாகவதத்தில் மட்டும் என்னென்னா பகவான் விழிப்புணர்வாக வச்சுட்டு இருப்பான். இதில் மட்டும் ருச்சியை அதிகரிச்சுட்டே இருப்பான், ருச்சியை குறைக்க மாட்டான். அப்போ பகவான் கிருபை பண்ணுறான்றது இதுதான் பிரத்யக்ஷம். பகவான் நாமத்தை நாக்கில் வர வச்சுட்டே இருக்கிறான். உனக்குன்னா நாமத்தில் தொடர்ந்து உனக்கு 3 மணி நேரம் நாமா சொல்ல முடியல, பரவாயில்ல, உனக்கு ராகங்களில் பாடு ராமநாமா நல்லாயிருக்கு. இப்போ 3 மணி நேரம் சொல்லு, ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நாமா சொல்கிறது இல்லையான்னு கேட்டால் நாமா சொல்கிறோம். ஆனால் நம்ம இப்போது அதுதான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்குமே அகண்ட நாமெல்லாம். இனிமேல்ட்டு நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் தனியாக பர்சனலாக நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் எல்லோரும் சொல்லுங்கள், அதுதான் ராமநாமா. 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் சொல்லுவேன் அகண்டமாக. அதெல்லாம் நான் இப்போ அப்லோட் பண்ணுறதில்ல. சும்மா இந்த ராகங்களில் பாடி தான் ராமநாமத்தை அப்லோட் பண்ணுறோம். நம்ம அகண்ட நாமெல்லாம் அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னா அகண்ட நாம நம்ம பர்சனலாக சொல்லிக்க வேண்டியது தான். யாருனாலும் தான் எல்லாருமே வீட்டில் பர்சனலாக சொல்லிக்க வேண்டியது தான். நாமா கண்டிப்பாக சொல்லணும். நாமா இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு நம்மளை நினைக்கிறோம். உண்மையிலே நாம இல்லைன்னா எதுவும் இல்லை, பகவான் இல்லைன்னா. அப்படி புரிஞ்சுக்கணும். அதான் அகங்காரம். நாம் இல்லைன்னா எதுவுமே இல்லை எல்லாம் அப்படின்னு ஒரு இந்த தாட்ஸு, இந்த பௌதிகமான விஷயங்கள் கிராஸ் ஆயிடுச்சுனாவே பாகவதம் தடைப்பட்டுரும். பாகவத்தில் ருச்சி வராது. இன்றைக்கி இல்லை இன்றைக்கி முக்கியமான ஒரு இடம் போயாகணும், இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது, இன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அதை முதல்ல முடிச்சுட்டு வந்து தான் அப்புறம் பாகவதம்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ முக்கியமாக இது அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேலையை போய் முடிக்கணும், வெளியே போய் அந்த வேலையை முடிக்கணும். வெளியே நான் காலேஜ் போனேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், நான் காலேஜ் போனேன், நான் ஆஃபீஸ்க்கு போனேன், நான் வேலை வெட்டி எல்லாம் அதுதான் முக்கியமாக தோணும் போது பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட் வர்றது கஷ்டம். ஆனால் பாகவதம் அருமையான கிரந்தமாச்சே, அமிர்த திரவ சம்யுதம், அமிர்த திரவமாச்சு. அது அப்படியே அமிர்த திரவத்தை அப்படியே வர்ஷிக்கக்கூடிய பாகவதமாச்சு. அது ரசமாலயமாச்சு. அது ரசம் ஞானம் உள்ளவர்களுக்கு பதத்துக்கு தித்திப்பாக இருக்குமே அது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். பாகவதம் பதத்துக்கு சுவாரஸ்யம்தான், அனுபவங்கள் தான். ஆனால் யாருக்கு அப்படின்னா அதை பித்து உன்மத்தகா ரச உன்மத்தகா லீலாமிருத ரச உன்மத்தகா, அந்த லீலா அமிர்தத்தில் ரசத்தில் பித்து பிடித்தவர்களுக்கு பாகவதம் தேன் மாதிரி நிற்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும், நிறைய பணம்லாம் ஃபீஸ் கட்டணும் அந்த கிளாஸுக்கு. அப்புறமா தான் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் மூலப்பாராயணம் பண்ணணும், அதுக்கு நல்ல சம்ஸ்கிருத நாலேஜ் வேணும். அதெல்லாம் தேவையில்லைங்க. கிருஷ்ணான்னு சொல்ல தெரியுமா, அது போதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணனை கொஞ்சம் தெரியுமா, கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தில் கொஞ்சம் தெரியுமா, கிருஷ்ணனுடைய அழகு பார்த்து ரசிக்க தெரியுமா, கிருஷ்ணனுடைய அந்த ராதர் எங்கேயாவது ஒரு மொழியில் கிருஷ்ணனுடைய பெருமை கொஞ்சமாவது கேட்டிருப்பீங்கள்ல, அது போதுங்க. நீங்கள் பாகவதம் படிச்சிட்டிங்க, நீங்கள் பாகவதம் முடிச்சிட்டிங்க. அந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணனை பற்றி, உங்களுக்கு என்ன தெரியும்? பகவத்கீதை உபதேசம் பண்ணான், பகவான் விஸ்வரூபத்தை காட்டினா அர்ஜுனன். அந்த ஒரு பாயிண்ட் போதுமே உன் பக்தி வளர்கிறதுக்கு. யாருக்கும் பகவான் தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் தேவானாம் காங்ஷினாக, அது தேவரெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்களாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் காட்டாமல் அர்ஜுனனுக்கு தான் சொல்கிறான், நீ என்ன பக்தோசி சகாச்சேதி, நீ என் நண்பனும் பக்தனாமல் இருப்பதனால உனக்கு நான் காட்டினேன் அந்த விஸ்வரூபத்தை அப்படின்னு சொல்கிறானே பகவான்னா. அப்போ பக்தனிடத்தில் என்ன தனியே ஒரு கவனம் தான். பகவான் அப்படியெல்லாம் செய்தான். நமக்கெல்லாம் கொஞ்சம்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாரத பூமியில் பிறந்து கிருஷ்ணனை பற்றி தெரியாதுன்னு சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் இல்லை. அவன் மனுஷன் இல்லை, மிருகம். நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு. தயவுசெய்து என்ன தப்பாக நினைக்காதீங்க. கிருஷ்ணனை பற்றி அவனுக்கு தெரியலன்னு சொன்னால் அவன் மனுஷன் இல்லை, மிருகம் அவன். ஆமாம், அவன் சொல்கிறார். அப்படின்னும் போது அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்காரு. அவன் பிணத்துக்கு சமமானவன். ஜீவஸ்சவோ நிகதிதம் சது பாபகர்மா. அவன் பாபகர்மாவனால் தான் பகவானை பற்றி தெரிஞ்சிக்காமல் பாகவதமே கேட்காம இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிகதிதம் சது பாபகர்மா. அவன் பாப வினைகளால் ஜீவஸ்சவோ உயிரோடு இருந்தாலும் அவன் பிணத்துக்கு சமமானவன். அதனால்தான் பாகவதம் கேட்க மாட்டேன். பாகவதம் மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் சாஸ்திரம். இதை நம்ம மாற்றவே ஒரு அக்ஷரம் கூட மாற்ற முடியாது.
அத்தனையும் ஆணித்தரமானது, சத்தியமானது. அப்போது அவன் கர்ம வினைகளால் தான் பகவானை திரும்பி பார்க்காம பணத்தை திரும்பி பார்த்துன்னு போகிறான். நிறைய சம்பாதிக்கிறது பிஸ்னஸ்னு ஓடுறான், பிஸ்னஸுக்கு பின்னாடி ஓடுறான், என்ன சொத்து சுகங்கள் பின்னாடி ஓடுறான், பெண் பின்னாடி ஓடுறான், மண் பின்னாடி மண் அங்கங்கே போய் லேண்டு போய் பார்க்குறது, அந்த லேண்டு வாங்கி போடலாம் இதெல்லாம் எப்படி ஒரு மாயை. கிருஷ்ணனை விட்டு விமுகான் அகேன்னு அவனுடைய அகம் பாவம்தான் விமுகம் பகவானை திரும்பி பார்க்க விடாமல் எப்படி திசை திருப்புது பற்றியா? என்ன ஒரு மாயை போகிறான். கோடி ரூபாடா அந்த லேண்டு, அதுக்கு கோடி ரூபாய்னா இருக்கட்டும், 10 லட்சம் 80 லட்சம் அந்த லேண்டு அப்படின்னா அதை விட்டுற முடியுமான்னு. அது எப்படி இப்போ வாங்கி போட்டால் நாளைக்கு அந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியா ஆகி போச்சுன்னா நல்ல கடைகள் நல்ல இதெல்லாம் வந்துடும். அப்போலாம் வந்துச்சுன்னா அப்போ ஏர்போர்ட்லாம் வந்துடும், அங்கே ஹார்பர்லாம் வந்துடும். அப்படின்னா உடனே நம்ம அந்த இடம் வந்து செம்ம விலைக்கு விற்கலாம். அந்த மைண்டு தான் போவோமே தவிர, இன்றைக்கி பாகவதத்தில் பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தானே, ஓங்கி உலக அளந்தவனாக பகவான் ஓரடியால் பூமி முழுவதையும் அளந்து 2வது அடியில் பூர்லோகம் சொர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகத்துக்கு அவன் திருவடி கொண்டு போய் வச்சானே. அப்படின்றதுலையா சுவைக்கும் மனசு. பகவான் வாயில் உலகங்களெல்லாம் மிருதபக்ஷ நிலையில் பகவான் வாயில் உலகங்கள்லாம் காட்டினானே, என்ன ஒரு அதிசயமாக. அடுத்த நிமிஷத்தில் யசோதைக்கு மாயில் மறைச்சிட்டானே, தன் குழந்தையாக காண்பிச்சிட்டானே. ஒரு க்ஷணத்தில் பகவான் ஈஸ்வர சுரூபத்தை காண்பிச்சது எப்படி, ஒரு க்ஷணத்தில் அத்தனையும் மறைச்சது எப்படி. அர்ஜுனுக்கு போர்க்காலத்தில் விஸ்வரூபம் பெருசாக காட்டினான், ஆனால் யசோதைக்கு விளையாட்டாக காண்பிச்சான். அந்த விஸ்வரூபத்தை உலகம் முழுவதும் எனக்குள்ளே அடங்கி இருக்குதுன்றது விளையாட்டாக காண்பிச்சான். மிருதபக்ஷ நிலையில் அர்ஜுனுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஸ்வரூப தர்ஷன யோகம்னு ஒரு அத்தியாயமே அதுக்குன்னு போட்டு காண்பிச்சான் பகவான் இல்லையா. 1000 கைகளோட 1000 பாதங்கள் 1000 தலைகளோட பகவான் காண்பிச்சான். ஆனால் யசோதைக்கு விளையாட்டை காண்பிச்சான். அந்த விஸ்வரூபத்தை உலகங்களெல்லாம் தனக்குள்ளே இருக்கிறத காண்பிச்சான் வாயில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ரெண்டு தடவை காண்பிச்சிருக்கான். இன்னொரு தடவை குழந்தைக்கு முளைப்பால் கொடுத்துன்னு இருக்கும்போது டக்குன்னு குழந்தை சிரிக்குதுன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பார்த்தா சிரிக்கிறானே, அவன் பல்லாடு அப்படி பார்த்து கொஞ்சினே இருக்கும்போது அவன் வாயை திறந்தான். அப்போ மடியில் பார்த்து இருக்கும்போது ஒரு தடவை விஸ்வரூபத்தை காண்பிச்சிருக்கான். மிருதபக்ஷ நிலையில் மண் சாப்பிட்ட போது வாயை திறந்து காமிக்கும் போது அப்போ உலகத்தை காண்பிச்சிருக்கான். அதே சமயத்தில் குழந்தைக்கு பால் கொடுத்துன்னு இருக்கும்போது வாயை திறந்து பார்த்தா அப்போ ஒரு தடவை விஸ்வரூபம் காண்பிச்சிருக்கான். இது பாகவத்தில் வருது. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நோட் பண்ணணும். எத்தனை தடவை காண்பிச்சிருக்கான்? 2 தடவை காண்பிச்சிருக்கான் போல் யசோதைக்கு விஸ்வரூபத்தை. விஸ்வமும் அணுக்குள்ளே இருக்குதுன்னா அதான் விஸ்வரூபம். அப்படி காண்பிச்சிருக்கான் பகவான். எதுக்குன்னா நம்ம பாகவதத்தில் சுவைக்கிறதுக்கு விஷயமா இல்லை. ரந்தி தேவனுடைய கதை மும்மூர்த்திகளும் பரீட்சை பண்ணியிருக்காங்க. ரந்தி தேவனை மும்மூர்த்திகளும் வந்து காட்சியளிச்சிருக்கிறார்கள். 9வது ஸ்கந்தத்தில் கடைசியில் வருது. 9வது ஸ்கந்தத்தில் கடைசியில் இந்த ரந்தி தேவனை சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த ரந்தி தேவ சரித்திரம் தனக்குள்ள உணவு கூட இல்லாத போது தனக்கு தண்ணி மட்டும் குடிக்கலான்னு போனால் அப்பவும் ஒருத்தன் வந்தாராம். யார்? சிவபெருமான் புலையன் வேஷத்தில் வந்தாராம், நாய்களோடு வந்தாராம். அந்த நாய்கள் வந்து வேதங்கள். அந்த வேதங்கள் அப்படின்னு அந்த நாய்களோட ஒரு புலையன் வந்தான். யாருன்னா சிவபெருமான் தான். அந்த செக்கிலியானா வந்து அந்த புலையனா வந்து தண்ணியாவது அந்த தண்ணி எனக்கு கொடுங்களேன் என் வயிறாரன்னா. அப்போ அதை சொல்கிறார். அந்த தண்ணியை கொடுத்துட்டு அந்த ரந்தி தேவன் சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா, உலகத்தில் எல்லா துக்கத்தையும் எனக்கு கொடுத்துட்டு உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழவை பகவான்களை தான் பிரார்த்தனை பண்ணுறார். அவருடைய பசிதாகம்லாம் நான் வாங்கிக்கணும், அவர்கள் பசிதாகம் இல்லாமல் ஆகணும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு அந்த ஒரு உதார மனசோட பிரார்த்தனை பண்ணுறாராம் அந்த ரந்தி தேவர். அந்த சரித்திரத்தை படிக்கும்போது நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கல் நெஞ்சம் கரைஞ்சிடும் இல்லையா? அதுதான் பாகவதம். அதனால் பாகவதத்தை டேஸ்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் பதத்துக்கு தித்திப்பு எல்லா இடத்துலையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குஷோல பாக்கியானத்தில் பார்த்தா ஒரு படி அவள் கொடுத்த பகவான் அவ்வளோ பிரீதி அடைகிறான், பிடுங்கி சாப்பிட்றான் பகவான். நாமளாம் எவ்வளோ நாள் படைக்கிறோம், இது வரைக்கும் வந்து எடுத்து சாப்பிட்டத மாதிரி தெரியல. ஆனால் சாப்பிட்றதா நம்புகிறோம், அது வரையும் சந்தோஷம், அந்த நம்பிக்கை தான். ஆனால் நம்ம எதையாவது நல்ல பகவானுக்கு படைக்கிறோம். ஒரு நாள் வந்து அந்த ஃபோட்டோலேருந்து கை மட்டும் தனியாக வந்து அந்த லட்டு நம்ம ஜிலேபி நம்ம எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு ஒன்று கூட கிடையாது. அப்படி துக்காராம் தாஸருக்கு வந்து என்னென்னா உடனே கொடுத்தா சாப்பிட்ருவான். அந்த துக்காதாஸுடைய மனைவி கொடுத்தாலே சாப்பிட்ருவான் பகவான். அவன் அவ்வளோ கோபக்காரி தானே. ஆனால் துக்காராம் தாஸுடைய மனைவி, அதனால் அவள் கொடுத்தா பகவான் சாப்பிடுவான். ஆனால் நம்ம கொடுத்தா பகவான் என்னென்னா நைவேத்தியம் பண்ணுறோம், அவன் சாப்பிட்டான்னு நம்புகிறோம். நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றோம், மற்ற பிரசாதத்தில் கலந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அப்படி ஆஃபர் பண்ணுறோம். ஆனால் பகவான் பிடுங்கி சாப்பிட்டானா, குசேலர் கொடுத்த அவளை பிடுங்கி சாப்பிட்டான்.
சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறா திரௌபதி. அவங்க போய் என்னென்னா அதை முகந்து பார்த்துட்டாது நான் போகிறேன், அந்த பானையை கொண்டு வா, அந்த சட்டையை கொண்டு வா அப்படின்றான். அது கொடுத்துனே அந்த முகந்து பார்க்கலான்னு பார்த்தா அதில் பார்த்தா ஒரு பருக்க கீரை, ஒரு சோறு, அது எடுத்து நம்ம அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான். சாப்பிட்டு எல்லோரும் வயிறு நிரம்ப வச்சிடறான். திரௌபதி அப்படியேப்பட்ட பக்தரிடத்துல பகவான் பிடுங்கி சாப்பிடுவான். விதுரர் வீட்டில் வந்து நான் கூப்பிடல விதுரர், கூப்பிட்ற வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு கூட போகல. பீஷ்மர் வீட்டுக்கு போகல, துரோணாச்சாரி வீட்டுக்கு போகல, துரியோதன வீட்டுக்கு, கர்ண வீட்டுக்கு எந்திரிச்சா அவன் வீட்டுக்கும் போகல, சகுனி அவன் வீட்டுக்கும் போகல. நேராக விதுரர் என்ன சொன்னார், அப்படியே பவ்யமாக இருந்தார். தம் வீட்டுக்கு எங்கே வர போகிறார்? அவர்லாம் பகவான் சம்பந்திகள். யார்? திருதராஷ்டிரனுடைய வீடுகள்லாம். துரியோதன பொண்ணை கூட கிருஷ்ணனுடைய பையன் சாம்பன் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறான். அதனால் அவர் சம்பந்திகள், அவங்க பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த சம அந்தஸ்தோடையவர்கள் தான் பரிமாறிப்பாங்க. நம்மளை யார் கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு விதுரர் ஒரு சூத்திரஸ்திரியினுடைய புத்திரனாக பிறந்ததுனால, ஒரு வேலைக்காரனுடைய புத்திரனாக பிறந்ததுனால அப்படியே ஒடுங்கி கிடக்கிறார் ஒரு மொழியில். அப்போ தான் தனியாக பார்த்து இது யாருடைய வீடுன்னு பொதுவாக கேட்குறார். விதுரர் வீட்டை பார்த்த உடனே, சுவாமி இது கோபாலுடைய வீடு சுவாமி அப்படின்னு. ஆஹா, நாளைக்கு அஸ்தனாபுரம் வந்தால் நான் வந்து தங்குறதுக்கு எங்கள் அப்பா இங்கேயும் ஒரு வீடு கட்டிக்கிறாரா வசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக போயிட்டாரான். துரியோதனை கையை பிடிச்சி இருக்கிறான் பின்னாடி. எல்லோரும் கும்பலில் வந்து கையை பிடிச்சி வா நம்ம வீட்டில் எல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறோம், வாடா கிருஷ்ணா வாடான்னு போய் பேசினேன். பௌரவேந்திரம் கிரகம் ஹித்வா. பௌரவேந்திரன் யார்? கௌரவேந்திரன் யார்? துரியோதனோட கையை உதறி விட்டுட்டு அவன் வீட்டை விட்டுட்டு நேராக கடகடன்னு அத்தை மாமான்னு உறவு கொண்டாடின்னு விதுரர் வீட்டில் போய் அங்கே கொடுக்குற கஞ்சை லபன்னு குடிக்கிறான். நல்ல பசி தாகம் நல்லா அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சுட்டு அங்கே அந்த கஞ்சை குடிக்கிறான் பகவான். கிரகம் ரித்திமத்து, அந்த வீடு சேமம் அடைஞ்ச வீடு இல்லையா? அப்படியேப்பட்ட கிரகத்தை விட விட்டுட்டு எதுக்கு அவர் தீர்த்த யாத்திரை போகணுன்னா அது பகவானுடைய சங்கல்பம். அந்த போரை விட்டு விலகணும். மிருத்திமத்து, அது பகவான் பாதம் வச்சானா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் பொழியக்கூடிய இடமாச்சு. அந்த வீட்டை கூட திறந்துட்டு விதுரர் எதுக்காக போனார்? என்ன ஒரு சுவாரஸ்யம் அந்த இடம்லாம் கட்டெல்லாம் படிக்கும்போது. அது பக்தர்கள் வாக்கால் அனுபவிக்கணும். இந்த பாகவதத்தெல்லாம் ரொம்ப தேன் மாதிரி நிற்கும். அப்படி பகவான் விதுரர் வீட்டில் போய் பிடுங்கி சாப்பிட்டானே, எனக்கு ஏதாவது இருந்தால் கொடு, பசி எடுக்குது அப்படின்னு அங்கே கொடுக்குற மாவையோ கஞ்சியோ குடிச்சிட்டு, அவங்க கொடுக்குற வாழைப்பழ தோலை சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை கீழே போட்டு அன்பாக கொடுக்குறாரு இல்லையா? ஆசையாக கொடுக்குறாரு, அன்பாக கொடுக்குறாரு இல்லையா? பிரேமையோடு கொடுக்குறாரு இல்லையா? விதுரருக்கு பீஷ்மர் போல் யோகனிஷ்டர் கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னா ஸ்வச்சந்த மிருத்யு. அவர் யார்? பீஷ்மாச்சாரியார். நான் நினச்ச போது தான் மரணம், சந்தனு மகாராஜனுடைய அனுகிரகத்தினால. ஆனால் நினச்ச போது மரணம். யோகீஸ்வரர் அவர் அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணவர். அதனால் நித்திய பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடிஞ்சது. அப்படி பிராணாயாம பலத்தினால நித்திய பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிருக்கார். அவர் மனசு அடைக்கினவர். அப்படியேப்பட்ட மகா யோகீஸ்வரர். பெண்களை திரும்பி பார்க்கும்போது பெண்களிடத்தில் ரொம்ப பேச மாட்டார். பெண்கள் திரும்பி அப்படியேப்பட்ட நித்தியம் வயசான காலத்தில் கூட திரௌபதி வந்து நமஸ்காரம் பண்ணால் கூட திரும்பி பார்க்க மாட்டாராம். தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டு விட்டுருவார். ஆனால் அப்புறமா தான் அந்த அடிக்கடி நமஸ்காரம் பண்ணி யார் மானே யார் தன் மாட்டு பெண், தன் பேத்திக்கு சம்மானம் இல்லையா? திரௌபதி பார்த்தேன் அம்மா பார்த்து கருணை காட்டுறார், ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். எதுக்கு சொல்கிறாருன்னா, பீஷ்மாச்சாரியார் அப்படியேப்பட்ட ஒரு பீஷ்மம்னா பயங்கரமான விரதம் உடையவர். பீஷ்மம் அப்படின்னா பயங்கரமான விரதத்தை கை கொண்டிருக்கார். அப்படியேப்பட்ட பிரம்மச்சரியத்தை ஒரு மனுஷன் மனசால் கூட ஒரு பெண்ணை தீண்டாமல் இருக்க முடியுமான்னா இருந்தாராம். அப்படியேப்பட்டவர் யாருன்னா பீஷ்மாச்சாரியார். மகாபாரதத்தில் ராமாயணத்தில் ஒரு ஆஞ்சநேயர். இருக்க முடியுமாண்ணா? இருந்திருக்காங்களே. இருக்க முடியுன்றதுனால தானே இருந்திருக்காங்க. இருக்க முடியாதுன்னா இருந்திருக்க மாட்டாங்களே. முடியும். நீ வந்து என்னென்னா அதுக்கான முயற்சி எடுக்காமே முடியுமான்னு கேட்டிருந்தா, கேள்வி கேட்டிருந்தால் முடியாது. அதற்கான முயற்சி பண்ண, அதுக்கான நீ திருட வைராக்கியத்தோடு அந்த மகான்களை பார்த்தோம்னா வந்துடும். மகானுடைய சங்கத்திலேருந்தாவே வந்துடும், சத் சங்கத்திலேருந்தாவே வந்துடும் பிரம்மச்சரியம். நேற்று கூட நம்ம ஒரு ஆடியோ ஃபோட்டோ, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு மகான்கள் உபதேசம் பண்ணியிருக்காங்க. மகான்கள் வாக்காலே சொன்ன பிறகு அப்புறமா நம்ம ரமண மகர்ஷிலாம் கல்யாணம் பண்ணினாரா? காஞ்சி மகாபரி கல்யாணம் பண்ணினாரா? அப்புறம் அவங்களாம் வாழலை, 100 வருஷத்துக்கு மேலே வாழலை. வாழ்ந்துட்டு நல்லா பகவத் சேவையில் பரிபூர்ணமாக மக்களுக்கு நன்மைகளை செய்துட்டு தாங்களும் சந்தோஷம் அடைந்த அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை அனுபவிக்கலை. சந்தோஷம் வாழ்ந்துட்டு தானே போயிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அந்த சாரதாம்மையார மனைவியே தெய்வமாக பார்த்தார். அவர் விவேகானந்தர் வாழலை, பிரம்மச்சரியத்தான். எவ்வளோ மகான்கள் வாழ்ந்திருக்காங்க. வாழ முடியும் அப்படின்னு வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்களே.
அது பெரிய விஷயம் இல்லைன்றாங்களே. சனகாதி முனிவர்கள்லாம் சத் சங்கத்தில் இருந்தாலும் ஒரு குருவை ஆசிரிச்சிட்டோம்னாவே அந்த குரு பலத்தினால் உன்னால் இந்திரியங்களை ஜெயிக்க முடியும், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். சூரிய பகவானையே குருவை ஆசிரித்தவர் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி, அவரால் முடிஞ்சது. பீஷ்மாச்சாரியார் வசிஷ்டரை குருவை ஆசிரிச்சிருந்தார். பீஷ்மாச்சாரியார் கங்காபுத்திரர் பீஷ்மாச்சாரியார், அவங்களால முடியும். அவங்களால மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தராலையும் முடியும். அது மாதிரி வாழ முடியும். சரி, ஆனால் சந்தோஷம் வந்து என்ன குறைஞ்சமானு கேட்டால் நம்ம சும்மா நினைக்கிறோம் இதுதான் சந்தோஷம் சம்சாரத்தில். இல்லை, சம்சாரத்துலலாம் பிச்சைக்காரனா, சம்சாரத்தில் எவ்வளோ பேர் பிச்சைக்காரனாக இருக்கான்னு தெரியுமா? எவ்வளோ கவலைகளில் வெந்து நொந்துனுங்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கவலை, ஒவ்வொரு நாளும் புலம்பல். என்ன புலம்புறனே தெரியாமல், என்ன பேசுகிறனே தெரியல அவனுக்கு. அவன் என்ன பண்ணால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால் அவனுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு அவனே ஒரு தாட்டு. அவனை பெருமாள் கோயிலுக்கு போனால் சரியாயிடும். நான் ஏதோ புலம்புறேன், என்ன புலம்புறேன்னே தெரில, என் மைண்டு என் கையில் இல்லை அப்படின்றான். அவன் பாட்டுக்கு பண்ணா தின்னுடுறான், புலம்பிடுறான். என்னன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, புலம்பி தான் ஆகணும். பல விஷயங்களில் புலம்புறான், பல விதமான கவலைகளில் புலம்புறான். கொஞ்ச நாள் சிரிப்பு, கொஞ்ச நேரம் சிரிப்பு, ரொம்ப நாள் துக்கம். எதுக்கு சொல்லணும்னா பாகவதம் வந்து நம்மளுக்கு அப்படி கண்ணை திறந்து விட்ட மாதிரி. பாகவதத்தில் நீ படிப்பறிவு வேணாம், ஞானம் வேணாம், ஒன்றுமே வேணாம், பக்தி இருந்தால் போதும். பகவானை நீ பாகவதம் படிக்க தெரியல, உனக்கு ஒன்றுமே தேவையில்லை. கதை கேட்டிருப்பில்ல, எவ்வளோ கதைகள் கேட்டிருப்பேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கதையிலே பக்தி வந்துடும் போது நம்ம எவ்வளோ கதைகள். இந்த பாரத பூமியில் பிறந்தவனுக்கு கிருஷ்ண கதை தெரியாமல் இருக்குமா? கிறிஸ்டியன்ஸுக்கு கூட கிருஷ்ண கதை தெரியும், முஸ்லீம்ஸ் கூட கிருஷ்ண கதை தெரியும். வெண்ணை திருடுனா, கோபிகள் இடத்துல ராசலீலை புரிந்தான், இதுவாது தெரியுமா தெரியாதா? அப்போ அதை தியானம் பண்ணாலே தீமகி, அதை தியானம் பண்ணாலே பக்தி வந்துடும், கிருஷ்ண பக்தி. கிருஷ்ணன் இருதயத்தில் உள்ள நிறுத்திட்ட. எப்போ பகவானை நினைச்ச மாத்திரம், அதான் சொல்ல சத்தியகுர்த்தி அவரத்தை உடனே பகவான் இருதயத்தில் வந்துட்டான். எப்போ நீ தியானம் பண்ணி அப்பயே வந்துட்டான் கிருஷ்ணன் வந்து நீ விலகியே இல்லை. விலகி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்ம பகவான் பரமாத்மாவாக உள்ள இருக்கானா இல்லையா? நம்ம அகம் ஹிருதி சன்னிவேஷ்டன் ஒரு ஹிருதயத்துலேயும் வாசம் பண்ணுறானா இல்லையா? அப்போ நம்மளை விட்டு எப்போ விலகி இருக்கான்? நம்மளை விலகந்தே இல்லையே, நம்மளை பகவான் கைவிட்டதே கிடையாது. நீ தான் கைவிட்ட மாதிரி நினச்சிருக்க, பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி. எல்லாம் பொய்யானது உண்மைன்னு நினைக்கிறேன், உண்மையானது பொய்ன்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு புத்தி ஈனம். அதனால் அனவரதமும் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு பாகவதம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்தினுடைய கதைகள் மனசில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவன் தான் பாகவதம் படித்தவன். அப்போது லீலைகள், நிறைய லீலைகள் இருக்குது. அதை நம்ம தியானம் பண்ணணும். பகவான் இப்படிலாம் பண்ணானே, என்ன மாதிரி சக்கராயுதத்தை சூரியனை மறைச்சி அந்த ஜெயத்ரதன் வதம் பண்ணும்படி செய்தான் அர்ஜுனன் மூலமாக. எப்படி பூம்பாரத்தை பகவான் குறைச்சான் பற்றியா? முள்ளால் எடுக்கிற மாதிரி. எப்படி இப்போ ஒரு காலில் முள் குத்திச்சுன்னா அந்த முள் எப்படி எடுப்பேன்? கையில் எடுக்க முடியல, நல்லா ஆழமாக போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு பின்னு, ஏதாவது பின்னு இல்லை குண்டு ஊசி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நீக்கி அந்த கால்லேருந்து குண்டு, அந்த உள்ளே இருக்கிற முள் சின்ன முள்ளாக இருக்கும், கருப்பாக, அது என்ன பண்ணுவோம்? இல்லாட்டி ஒரு முள்ளை வச்சு கூட அப்படியே முள்ளால் எடுத்து அந்த கூர்மையானது முள் உள்ளே தச்சுது, அந்த உணர்வு கூர்மையான முள் மூலமாக அந்த சதையை பித்து எடுத்து அது உள்ளே இருக்கிற அந்த முள்ளை எடுத்துடுறோம். எடுத்த உடனே பார்த்தா லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா ஆழமாக பதிச்சில் ரத்தம் வரும். உடனே தொடச்சி அதுக்கு உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எய்ட் பண்ணி சரி பண்ணிடுறோம் இல்லையா? அது மாதிரி முள்ளால் எடுக்கிற மாதிரி பகவான் என்ன பண்ணால் பாண்டவர்கள் மூலமாக ஒரு இன்னொரு முள்ளை எடுக்கிறாங்க. பாண்டவர்கள் மூலமாக கௌரவர்களை வதம் செய்தான் பகவான். அவர்களுக்குள்ள பகைமை உணர்வை மூட்டிவிட்டு, முள்ளால் எடுக்கிற மாதிரி அவர்களுக்குள்ள பகைமை உணர்வை மூட்டிவிட்டு அவர்களே அடித்து கொள்ளும்படியாக பகவான் பூம்பாரத்தை குறைச்சானான். இது ராமோதத்திலே பகவான் செய்துட்டான். ஒரு காந்தர்வஸ்திரத்தை ஒன்று போட்டு, காந்தர்வஸ்திரம், அந்த காந்தர்வஸ்திரத்தை போட்டால் இவனை பார்த்தா ராமன், அந்த ராட்சசனுக்குள்ளே பார்த்தா அந்த ராட்சசன் ராமனாக தெரியானா, அந்த ராட்சசனுக்கு இந்த ராட்சசன் ராமனாக தெரியானா. நீ தான் ராமன் சொல்லி ஒருத்தன் அடிச்சுக்கிறான். அவர்களுக்கு அது மூலபல சேனைன்னு ஒரு சேனை. அது ராவணை மேலே சேனைகளை அனுப்பிச்சுட்டே இருக்கான். அவன் கோடிக்கணக்கான சேனைகள், மூலப்பட சேனைகள் அப்படியே நம்ம பொத்துலேருந்து ஈசல் வர மாதிரி அப்படியே நிறைய பேர் வராங்க, கோடிக்கணக்கான ராட்சர்களுக்கு வராங்க. அப்போ தான் இவங்களெலாம் எப்போ நம்ம சாகடிச்சுட்டு எப்போ போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது? பரதன் வேறு அங்கே காத்துன்னு இருக்கான், அவன் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். சரி, இது என்ன வழின்னா பகவான் உடனே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணார். இன்றைக்கி வானர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்ட்டு, இன்றைக்கி உங்களுக்கு லீவு. ஆமாம், இன்றைக்கி நீ சண்டை போட வந்தல, நீங்கள் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன், யுத்தத்தை என்ன பண்ணுறேன். பகவான் நினச்சானா ஒரு க்ஷணத்தில் யுத்தத்தை முடிக்கவும் முடியும். அதே சமயத்தில் விளையாடணும்னு நினச்சானா நீண்ட காலமாக அந்த யுத்தத்தை வளர்க்கவும் முடியும் பகவான்.
காலத்தை சுருக்கவும் முடியும், காலத்தை விரிக்கவும் முடியும் பகவானால், காலத்தை வளர்க்கவும் முடியும். அதே சமயத்தில் யுத்தத்தை பெருசாக்கனாலும் ஆக முடியும், யுத்தத்தை முடிக்கணும்னு நினச்சா ஒரு நிமிஷத்தில் முடிச்சுடுவான் பகவான்றது. அதுதான் அங்கங்கே என்ன தான் வால்மீகி மகரிஷி நரசிரேஷ்டா, நரோத்தமா, நரஷபா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, நரன்னு சொல்லியிருந்தா கூட கிருஷ்ணரை, அவர் நரசிம்மன்றது நிரூபணம் ஆகுது இல்லையா? நரசிம்மன் என்ன பண்ணார், ஒரு க்ஷணத்தில் வந்து கீஷ் போட்டு போயினேன்ட்டார் ஹிரண்யகசிபு. நரசிம்மன்றது நிரூபணம் ஆகுது இல்லையா? சீக்கிரமாக முடிக்கிறார் பாரு. உடனே அந்த மூலபல சேனையை கொஞ்ச நேரத்தில் அழிக்கிறார். எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கந்தரஸ்த பிரயோகம் பண்ணிட்டார். கந்தரஸ்த பிரயோகம் பண்ண உடனே அப்படி இப்படி ஒன்றும் இல்லைங்க, 14,000 ராட்சர்களுக்கு சண்டைக்கு வந்தாங்க. தான் மட்டும் லக்ஷ்மணரை பார்த்து, நீ ஆசிரமத்தில் இரு, சீதையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உடனே 1.5 முகூர்த்தத்தில் கதை முடிஞ்சிடுச்சு. 14,000 ராட்சர்கள் சும்மா ஒரு பானத்தையாக, நீ வாய் வஸ்திரம் போடு, நான் பர்வதாஸ்திரம் போடுறேன், நான் வந்து அக்னி அஸ்திரம் போடுறேன், நீ வருணாஸ்திரம் போடு, இப்படின்னு ஒன்றா போட்டுன்னு இல்லை. அப்படி விளையாடுவார் ராமர். அதே சமயத்தில் ஒரு க்ஷணத்தில் கதையை முடியினாலும் முடிப்பார். ஒரு முகூர்த்தத்தில் 14,000 ராட்சர்களும் காலி. பகவான் ஒருத்தனாக இருந்து அப்போது ருத்ராம்சத்தை வரவழைச்சுட்டு பகவான் அங்கே வருது, வால்மீகி ராமாயணத்தில் வருது. இது நான் ருத்ராம்சத்தை வரவழைச்சுட்டாராம். தன்னுடைய ருத்ராம்சத்தை பகவான் மும்மூர்த்தி ஸ்வரூபமாகவும் பகவான் இருப்பான் இல்லையா? ருத்ராம்சத்தை வரவழைச்சுட்டு உடனே அத்தனை பேரும் சமாரம் பண்ணிட்டான். மனுஷனாக தான் இருப்பான் ராமன், ஆனால் எல்லாத்தினுடைய வடிவத்தையும் விஷ்ணுவாக இருந்து காப்பாற்றவும் முடியும், சிவனாக இருந்து அழிக்கவும் முடியும். அப்போ அந்த அழிக்கும் சக்தி எங்கன்னா ருத்ரனுடைய அம்சத்தை தனக்குள்ளே வரவழைச்சுட்டு அந்த ருத்ரனுடைய அம்சத்தை எடுத்துட்டு பகவான் அவங்க சம்மாரம் பண்ணிட்டாரான். 14 லட்சம் வதம் பண்ணிட்டார். அதே மாதிரி தான் மூலபல சேனைகளில் என்ன பண்ணார், ஒரு கந்தர்வாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே அவன் பார்த்தா ராமன், இவனை பார்த்தா ராமன் சொல்லிட்டு அவங்க கோடிக்கணக்கான ராட்சர்கள்லாம் கோடி லட்சமாச்சு, லட்சம் 1000 ஆச்சு, 1000 100 ஆச்சு, 100 10 ஆச்சு, 10 1 ஆச்சு. கடைசியில் ராமரால் ஒரே பானத்தினால அவனும் வதம் பண்ணப்பட்டான். முடிஞ்சு போச்சு, யுத்தம் முடிஞ்சு போச்சு. அத்தனை ராட்சர்களும் வதம் பண்ணப்பட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் முடிச்சான் பகவான் வேலை. பாதி பாதியாக குறைஞ்சா என்ன ஆகும்? 1000 500 ஆனால் 500 250 ஆனால் 250 அப்படி கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 100 100 பாதியாக போகும்பொழுது நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டான் பகவான். ஒவ்வொருத்தரும் நீ வதம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் நீ பானங்களை பிரயோகம் பண்ணி, ஒவ்வொருத்தரும் நீ சாகடிக்கிறதுனா என்றைக்கு சாகடிக்கிறது முடியாது. பகவான் மூலபல சேனைகளை கோடிக்கணக்கான ராட்சசர்களை வானருடைய உதவி இல்லாமையே வானர்களாக ரெஸ்ட் எடுக்கும்படி செய்து பகவான் ஒருத்தனே அத்தனை மூலபல சேனைகளையும் கோடிக்கான ராட்சர்களையும் பகவான் வாதம் பண்ண முடியும். அப்படியும் பகவானால் பண்ண முடியும். விளையாட்டாக பகவான் நவ சக்தியாயத்தில் அடிபட்டு மூச்சு அடிக்கிறதும், அப்புறம் வந்து பார்த்தா நாகாஸ்திரத்தில் கட்டு போகிறதும், இல்லை பிரம்மாஸ்திரத்தில் கட்டு போகிறதும், இது மாதிரி வந்து என்னென்னா அடிக்கடி கீழே விழுறதும், மூச்சு அடிக்கிறதும், அப்போ மறுபடியும் எழுந்து கஷ்டப்பட்டு சண்டை போடுறதும், அப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து அப்புறமா இந்திரஜித்தை வதம் மாதிரி இப்படியும் பகவானால் பண்ண முடியும். சண்டையை பெருசாக வளர்க்கவும் முடியும். ஒரு க்ஷணத்தில் 14 ராட்சர்களை வதம் பண்ண முடியும். ஒரு க்ஷணத்தில் அந்த மூலபல சேனைகள்லாம் வதம் பண்ணிவிட்டு ராவணனை வந்து என்னென்னா உடனே தேரை உடைச்சான், அந்த குதிரைகளை அழித்தான், தேரோட்டி அழித்தான், தேரை உடைச்சான், அவனுடைய கவசத்தை உடைச்சான், அவனுடைய ஆயுதங்கள் நான் துண்டு துண்டாக்கினா நிராயுத வாணியை நிற்க வச்சு இன்று போய் நாளை வாண அப்படியும் செய்ய முடியும் பகவானால் ஒரு க்ஷணத்தில். ஏன்னா பகவானுக்கு என்ன கோவம்னா ஆஞ்சநேயர் மேலே அழிச்சிட்டான் ராவணன். அது அவன் வந்து என்னென்னா ராமரை சண்டை போட்டுறணும். ராமர் வந்து ஆஞ்சநேயர் முதுகில் ஏறின்னு சண்டை போடுறாரு. ஆஞ்சநேயர் அழிச்சிட்டான். அவன் ஆஞ்சநேயர் அழிச்சா ராமர் பொறுக்காது. தன்னை அடித்தா கூட பகவான் பொறுத்துப்பான். தன் பக்தன் மேலே கை வச்சிட்டானா போடுவான். ஆள் தான் அடி தும்சம் கிளம்பிட்டார், பொடி ஆகிட்டார். மொத்தத்தையும் ரதம் கதம் எல்லாம் உடைச்சிட்டாரு. அவனை தேரோட்டி அடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவனை நிராதிமான கவசம் உடைச்சி போய் அவன் ஆயுதங்கள்லாம் எல்லாத்தையும் உடைச்சி கிரீடத்தெல்லாம் அடித்து தள்ளிட்டு, கிரீடத்தெல்லாம் கீழே தள்ளிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நிராயுதமான வெறும் கையோடு நிற்க வச்சார் அவனை. ராஸ்கல் ஜாக்கிரதை, யார் மேலே கை வைக்கிறேன்? ஆஞ்சநேயர் மேலே கை வைக்கிறேன், அவ்வளோதான் உன்னை துவம்சம் பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி போய் நாளை வா, நிராயுதபாணியாக இருக்கா உனக்கால். இப்போ ஆயுதங்கள்லாம் உடச்சி போட்டார் பகவான். ஒரு பானங்களை பண்ணி அந்த வில்லுலாம் உடஞ்சி போச்சு, துண்டா எல்லாத்தையும் தூளாக்கிட்டார் ராமர். நினைச்சார்னா ஒரு க்ஷணம்தான் பிரளயமே உண்டாக்கிடுவார். நாசையாமி ஜெகத் சர்வம், அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. அதுதான் ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, என் பிரபு சாதாரணமானவர் கிடையாது. ராவணா அங்கே தூத்து சென்ற போது சொல்கிறாரு, ஒரு க்ஷணத்தில் பகவான் பிரம்மதேவராக மாறி மொத்தத்தையும் சிருஷ்டிக்க முடியும். ஒரு க்ஷணத்தில் பகவான் சிவனாக மாறி மொத்தத்தையும் பிரளயத்தை கொண்டு வந்துட முடியும். அப்படியே எப்படி இருந்ததோ அதன்படியே விஷ்ணுவாக இருந்து அந்த எப்படி உலகம் படைத்து ஒன்று ஒன்றா பரிணாமம் அடையணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்குதோ அப்படியே பகவான் மொத்தத்தையும் பிரளயத்தை கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையிலே பகவான் வைக்க முடியும் இந்த உலகத்தை. அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவன் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்கிற ஆஞ்சநேயர் சொல்கிற வாக்கியம் தான் இதெல்லாம். நான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன்.
அப்போ ஆஞ்சநேயர் எவ்வளோ பிரமாணமாக சொல்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட பிரபு ராமச்சந்திரமூர்த்தி அப்படி அறிந்திருக்கிறார். நாமெல்லாம் மனுஷன் சொல்கிறோம், அழறாரு இன்னும் செய்தியை பிரிஞ்சு என்ன கஷ்டப்படுறான்னு சொல்கிறோம். கிடையாது. நினச்சா ஒரு க்ஷணத்தில் தன் ஈஸ்வர ஸ்வரூபத்தை காண்பிச்சிட முடியும். ஆனால் அவ்வளோ பார்த்தா, ஆனால் அடுத்த சமயத்தில் பக்தியை வளர்க்குறதுக்காக, நமக்குள்ள பிரேமையை வளர்க்குறதுக்காக பகவான் சோகமாகவும் நடிக்க முடியும், பகவான் ஒரு காதலனாகவும் நடிக்க முடியும். பிரேமை, பக்தரிடத்தில் பிரேமை காட்டு அப்படியே காதலனாக. நமக்கெல்லாம் காதலன் கிருஷ்ணன், ராமன் தானே, கிருஷ்ணன் தானே. யோசிச்சு பாருங்க, பரமாத்மா தானே. நாமெல்லாம் மனைவிகள் தானே. ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் மனைவிகள் தான். பகவான் பரமாத்மா ஒருத்தன் தானே புருஷன். அவன் அப்படி காதல்னாவும் மாற முடியும், சீதைக்காக பிரிஞ்சு இயங்குற மாதிரி. அப்போ நம்ம ஜீவாத்மாக்களாகிய நம்மளெல்லாம் பிரிஞ்சு பகவான் இயங்குறானா. இந்த சம்சார காட்டில் நம்மளை தேடி அலையிறானா பகவான். வனம் கத்துவா அப்படின்னு வனம் கத்துவோம் அப்படின்னு ஒரு காடை விட்டு இன்னொரு காடு, ஒரு காடை விட்டு இன்னொரு காடு, இந்த சம்சார காடில் நம்மளை தேடி அழைகிறானா. சீத்தை ஜீவாத்மாவை நம்மளெல்லாம் நம்ம பேரை சொல்லி பகவான் அழைக்கிறானா. வாங்க, என்னை விட்டு ஏன் பிரிஞ்சு போனீங்க, என்னை விட்டு ஏன் பிரிஞ்சு போனீங்க, எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க, என்னோட சேருங்க அப்படின்னு நம்ம பாகவத்தை பற்றி பேச வந்தோம். இப்போ ராமாயணத்துக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. பாகவதம் ராமாயணம் வேற இல்லை, பகவானே தான். அதே ராமன் தான் கிருஷ்ணனாக வந்தான். பாகவத்திலே ராமாயணம் தானே வருது. நிரஸ்த சாம்பியாதி செய்யணும், ராமனுடைய பெருமையை சுகர்ச்சாரின்னு சொல்கிறார். அவனுக்கு சமம் கிடையாது, அவனுக்கு மேற்பட்டவன் கிடையாது அப்படின்றார். அப்படிப்பட்ட பகவான் நம்மளை அழைக்கிறானா ஜீவாத்மாக்களை. அதனால் அவன் சாப்பிடாமல் தூங்காமல் நம்ம வரவுக்கு எதிர்பார்த்தோம். நம்ம கிடைச்சிட்டா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ராம இருக்கு. அப்போ நம்மள எல்லாரையும் மோட்சத்துக்கு புஷ்பமானத்தில் நம்மளை அழிச்சும் போயிடணுமா, அயோத்தியா தாமம், அதாவது என்னென்னா மோட்ச தாமம் ஆகிய வைகுண்டத்துக்கு அழிச்சும் போயிடணுமா நம்மளெல்லாம். அதுக்காக பகவான் தேடி அலையிறான் நம்ம இந்த சம்சார வனத்தில். சரி, அப்படியேப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா இப்போ நம்ம இந்த கதைகளை, இதுக்கு தான் படிப்பு தேவை. இப்போ நான் சொன்ன கதைகளை கேட்குறதுக்கு ஒரு சிரவணம் பண்ணால் போதுமே. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், இவ்வளோ விஷயங்களை கேட்குறதுக்கு என்ன படிப்பு வேணும்? தேவையில்லை. படிக்காத ஒரு பாமரனாக இருந்தால் கூட, அவன் மூர்க்கனாக இருந்தால் கூட, அவன் பாட்டுக்கு இந்த பாகவதம் இந்த கதைகளை கேட்டாவே அவனுக்கு பக்தி வந்துடும். ஸ்ரவண ஸ்மரணம் மாத்திரேனே, அதுதான். அந்த ஸ்ரவணம் பார்த்தவொடனே உடனே ஸ்மரணம் மாத்திரேன்னு அதை நினச்சானே பக்தி வந்துடும். ராம பக்தி, கிருஷ்ண பக்தி வந்துடும். அவன் அப்படியே தெளிக்கலாம். படிப்பறிவே தேவையில்லை. அவனுக்கு பாகவத தர்மத்தில் தான் அவன் இருக்கிறான். அவன் மனசால் பக்தி வராமல் வெளிப்புறமான சடங்குகளால் மட்டும் நான் தீட்சை எடுத்துட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், நான் நியமங்களை கடைப்பிடிக்கிறேன், நான் பிராணாயாம பயிற்சி பண்ணுறேன், நான் யோக தர்மங்களை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் தர்மங்களை கடைப்பிடிக்கிறேன், பாகவத தர்மத்தையே கூட கடைப்பிடிக்கிறேன், நான் மனசில் பகவான் இல்லை, நீ வெளிப்புறமாக கடைப்பிடிச்சி என்ன பிரயோஜனம் சொல்லும் பார்க்கலாம். மனசுக்கு கிருஷ்ண பக்தி மனசில் வரத்துக்காக தான் இந்த வெளிப்புறமான சம்பிரதாய சடங்குகள்லாம் எதுக்காகனா மன அடக்கத்துக்காக தான், மன ஒருமுகப்படுறதுக்காக தான். அது இல்லாமல் மற்றதெல்லாம் நீ பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஒரு பிராமண தன்மை 12 குணங்கள் அவனுக்கு. த்விஷட்னா ஷட்டுனா 6, த்விஷட்னா 12 குணங்கள் கொண்ட பிராமணன் கூட பரிபூர்ணமாக யமநியமங்களை கடைப்பிடிக்கிறான். பக்காவாக அவனுடைய தர்மங்களை செவ்வனே கடைப்பிடிச்சா கூட பக்தி இல்லைன்னு சொன்னால், பக்தி மனசு வாக்கு காய முக்கரணங்களாலேயும் பக்தியில் ஈடுபடுகின்ற சண்டாளனையும் மேலானவன் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார் பாகவத்தில். அதனால் வெளிப்புறமான சடங்குகளை காட்டிலும் அந்தரங்கமான பக்தியே யோகினாமபி சர்வேஷான் மத்கதேன் அந்தராத்மனா. யோகிகளுக்குள்ளே சிறந்தவன் யாருன்னா என்ன அந்தராத்மாவில் வச்சு வழிபடுறவன் தான் அப்படின்ட்டு கீதையிலையும் பகவான் சொல்கிறான் இல்லையா. மனசில் வராத பகவான் வெளிப்புறமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் பாகவதம் படிக்கிறோன்னு பக்தி இல்லை, ஆனால் பாகவதம் படிக்கிறோம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் பாகவதம் படிக்கவே தெரியாது, ஆனால் அனவரதம் ஹிருதயத்தில் கிருஷ்ணன் அன்றைக்கி அந்த கதை சொன்னாங்க. கிருஷ்ணருடைய கதை ரொம்ப அருமையாக இருந்த. பகவான் அப்படியே விஸ்வரூபம் காட்டினான் அர்ஜுனுக்கு. பகவத்கீதை ஞாபகம் வருது எனக்கு அப்படின்னு அனுபவிக்கிறான். இந்த பாகவதம் இந்த பகவத்கீதை என்னென்ன படிக்க தெரியுமா? நான் படிக்க தெரியாதான் பகவத்கீதையை. சைதன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் ஒரு தடவை போய் பார்க்குறாரு. அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தப்பாக படிப்பார் அந்த பகவத்கீதையை, படிக்க தெரில. ஆனால் பகவத்கீதையை பார்த்தா ஆசையாக இருக்குது, கிருஷ்ணனை பார்த்தா ஆசையாக இருக்குது. பகவானே தேரோட்டினானாமே அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு இங்கே தேரோட்டினான், அந்த பக்தனுக்காக பகவான் உழைச்சானாமே. ரத சாரதியாக உட்காந்தானாமே பகவான், அந்த பார்த்த சாரதி. ஆஹா, அந்த எம்பெருமான் இப்படிலாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு என்னென்ன கண்ணில் கண்ணீர் வருது. படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் படிப்பு வரல. ஆனால் தப்பும் தவறமாக படிக்கிறான். உடனே இது வைஷ்ணவர்கள் பார்த்தாங்க, அங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவர் பார்த்தாங்க. இங்கெல்லாம் படிக்காத, போ, தப்பும் தவறமாக படிச்சுன்னு இருக்கேன், ஒரே அபத்தம், போ, அப்படியானா போய் படி அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, தனிமையில் சரி வைஷ்ணவர்கள் பார்த்தா திட்டுவாங்க, நம்ம தப்பாக படிக்கிறோன்னு பயந்து படிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணார், தனியாக போய் உட்காந்து அந்த பகவத்கீதை புஸ்தகத்தை பார்த்தா ஆசையாக இருக்குது, அதை படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த கிரந்தத்தை பார்க்கும்போது அதில் பார்த்த உடனே அப்படியே பிரேமையில் கட்டி பிடிச்சிக்கிறாரு, அதை படிக்கிறாரு, தப்பும் தவறுமாக படிக்கிறாரு.
அப்படின்னு. அது எப்படி தப்பு தப்பாக படிக்கிறாருன்னா, அந்த வார்த்தைகளை முன்னாடி ஒரு வார்த்தை பின்னாடி போட்டுறாரு, பின்னாடி ஒரு வார்த்தை. அதாவது எப்படின்னா சேர்த்து படிக்காமல் பிரித்து படிக்கணும், பிரித்து படிக்காமல் அப்படியே சேர்த்து சேர்த்து படிக்கிறார். இப்போ காமயேஷன்னா காமையே ஷகுரோத, காமையே ஷகுரோத, காமயேஷ குரோத ஏஷ அப்படின்னு வரும் இல்லையா? அப்படி வந்து என்னென்னா இது போல் தப்பு தப்பாக படிப்பாராம். காமையே ஷகுரோத ஏ ஷ ரஜோகுண அப்படின்னு படிப்பாராம். ஏஷ அப்படின்னு 2 சேர்த்து படிக்காமல் ஷ அது தனியாக பிரித்து இது தனியாக ஷ ரஜோகுண ரஜோகுண ச முத்பவ உத்பவ வரும், அது சமுத்பவன்ற ரஜகுண முத்பவ அப்படின்னு தப்பு தப்பாக படிப்பாராம். ஆனால் தப்பாக படித்தாலும் அவருக்கு என்னென்ன படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? பகவத்கீதை இன்றைக்கி நல்லா படிக்க வரவங்களே எத்தனை பேர் புஸ்தகத்தை வச்சு படிக்கிறாங்க? வேறு பௌதிக விஷயத்தில் தானே மனசு செலுத்துகிறாங்க. அதெல்லாம் நிச்சலமான புத்தியோடு ஏகாந்தமாக அந்த பாகவதத்தை அனுபவிக்கணுன்ற அந்த ஆசையாக வந்து படிக்கிறவங்க தான் பக்தி. அப்படி படித்தாராம் அவர் ஸ்ரீரங்கத்தில். அந்த சமயத்தில் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்கம் போயிருக்காரு. போன உடனே இவன் ஏதோ தனியாக உட்காந்து படிக்கிறான பகவத்கீதை என்னென்ன படிச்சுன்னா அப்படியே கண்ணில் கண்ணீர் வருது. அப்படி படிச்சுருக்கான். பின்னாடி இருந்து பார்க்குறாரு. பின்னாடி இருந்து பார்த்தோடனே இவன் தப்பு தப்பாக படிக்கிறான். ஏதோ படிக்க எழுத்து தப்பு தப்பாக படிக்கிறான். படித்த உடனே டக்குன்னு யாரும் இல்லைன்றதுனால படிக்கிறான் தைரியமாக. ஆனால் திரும்பி பார்த்தா மகாபிரபு கூட சிஷ்யர்கள் இருப்பாங்க இல்லையா யாருன்னா. அப்போ பார்த்தோன்னே என்னடா அது வைஷ்ணவ சுவாமி என்னை மன்னிச்சுன்னு சுவாமி, நான் தெரியாமல் நான் தப்பாக படிச்சு தப்பு தான் சுவாமி, என்னை மன்னிச்சுன்னு சுவாமி. என்னப்பா என்ன படிக்கிற? பகவத்கீதை சுவாமி, பகவான் சொன்ன கீதை படிக்கிறேன். இல்லை உனக்கு நல்லா படிக்க வருமா? எனக்கு சரியாக படிக்க வராது சுவாமி, என்னை மன்னிச்சுங்க சுவாமி, நான் தப்பாக படிச்சுட்டேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சி. வைஷ்ணவர் இல்லையா, ஒரு சன்னியாசி ஆச்சு யார்? சைதன்ய மகாபிரபு. பார்த்த உடனே நடுநடுங்கி போயிட்டான் அவன். ஐயோ நாம் இவங்க திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தானே இவர் இருந்தால் தனியாக உட்காந்து படித்தார். இந்த சமயத்தில் சைதன்ய மகாபிரபு வந்த உடனே அப்படியே நடுநடுங்கி போனோடனே, அப்பா சரி பரவாயில்ல, தப்பாக படிக்கல, உனக்கு தான் படிக்க வரலையே, ஆனால் ஏன் இது பகவான் சொன்ன கீதை பிரபு. சைதன்ய மகாபிரபு பார்த்து சொல்கிறான் அவன், பகவான் சொன்ன கீதை இல்லையா? அந்த அர்ஜுனனை கிருஷ்ணனை தேரோட்டத்துக்காக பகவான் பக்தனுக்காக தேரோட்டின அந்த கல்கொல்லா காட்சி நினச்ச உடனே மனசில் அப்படியே உருகுது சுவாமி. அது எனக்கு படிக்க வருதோ வரலையோ, ஆனால் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சுவாமி எனக்கு அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறேன், நீ தான் பகவத்கீதையை பர்ஃபெக்டாக படிச்சிருக்க. எப்போ இந்த பிரேமையோட பகவத்கீதையை படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ நீ தான் பர்ஃபெக்ட். நீ பகவத்கீதை எல்லாம் நீ பகவத்கீதை படிக்கணும்னு அவசியமே இல்லை. உனக்கு பகவத்கீதை படித்து எந்த பக்தி வரணுமோ அந்த பக்தி உனக்கு தான் இயற்கையாகவே இருக்குதே. அந்த பிரேமை உனக்குள்ளே இருக்கே. நீ அக்ஷர பிழையாக படித்தானா இது பண்ண பகவான் மழலை சொல் கேட்டு சந்தோஷம் அடைகிற மாதிரி நீ சொல்கிறத கேட்டு பகவான் சந்தோஷம் அடைகிறது. பகவானே இவர் தானே, சைதன்ய மகாபிரபு தானே. அவர் சொல்கிறார், நீ கேட்குறது சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் வந்தேன். அப்போ சைதன்ய மகாபிரபு நாங்கள் விரட்டி அடித்தேன், அவங்கள தேடி போகாமல் இந்த தப்பாக படிக்கிற இந்த பாகவதனை தேடி பகவான் வந்தார். சைதன்ய மகாபிரபு வந்து கொண்டாடினார். உனக்கு இது படிக்க வரலன்னா இது உனக்கு இது ஏன் உனக்கு இதில் உனக்கு என்ன தெரியுது உனக்குன்னா, அந்த பார்த்தசாரதி கோலத்தில் குருஷேத்திரத்தில் பகவான் ரதம் ஸ்தாபியாமி அச்சுதா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் சொன்ன அந்த கட்டளைக்கு உடனே ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபியாமி அச்சுதான்னு சொன்னே உடனே அந்த 2 சேனைகளுக்கு நடுவில் கொண்டு தேர்ந்தெடுத்துனானே பகவான். அப்படி அவன் இட்ட கட்டளை உடனே செய்தானே பகவான். அந்த பார்த்தசாரதி கோலத்தில் பகவானை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி சேமே என் மனசில் அப்படியே நின்று இருக்கான். அந்த பார்த்தசாரதி ரதசாரதியாக அந்த தேரோட்ட கோலத்தில் அந்த ஹிருதயத்தில் பார்க்குறாராம். அந்த சந்தோஷத்தில் தான் அந்த பகவத்கீதை படிக்கணும்னு ஆசையாக தான். பகவானுடைய கீதை, பகவானுடைய இறைவனே பேசினானா, இறைவனே பேசின கீதை அதான் பகவத்கீதை. கிருஷ்ணகீதை கிடையாது, பகவத்கீதை. இறைவனே பேசுனது. பகவான்னா யார்? இறைவன் தானே. பகவானே பேசுனது அப்படின்னு ஆசையாக படித்தாரான். நீ தான் பர்ஃபெக்ட். உனக்கு படிக்க வரலாம் பரவாயில்ல, ஆனால் பாவம் இருக்கு இல்லையா, பாவம் புவி பாவுகாக. இந்த பூமியில் பாவகர்கள் யாரையும் அந்த பாவகர்கள் தானே அழைக்கிறார் வியாசாச்சாரியார். வாருங்கள் பாகவதத்தை பருகுங்கள், முகுகு அடிக்கடி பருகுங்கள், முகுகு ரசிகர்களே வாருங்கள், பக்தர்களே வாருங்கள். பக்தர்கள் தான் ரசிகர்கள். அந்த பாகவதர்கள் அந்த பாவத்தை அனுபவிக்கின்ற அந்த பாவுகர்களே வாருங்கள், பாவுகாக புவி பாவுகாக அப்படின்னு அழைக்கிறாரே. நம்மளை தானே அழைக்கிறார், பக்தர்களை தானே அழைக்கிறார். அந்த அனுபவிக்கிறவங்கள தானே அந்த சுவையில்
திளைக்கிறவங்களுக்கு தானே பாவகரில் அழிக்கிறார் இல்லையா, அந்த பாவம் வேணுமா. அந்த பாவத்தோடு இருந்தானா அந்த பக்தன், அந்த பாகவதன். சைதன்ய மகாபிரபு கட்டி பிடிச்சுன்னு அவனுக்கு சந்தோஷம். நீ தான் பகவத்கீதை படிக்க தகுந்தவன், நீ தான் பகவத்கீதையை பர்ஃபெக்டாக படித்து முடித்தவன், உனக்குள்ளே இந்த பிரேமை இருக்கே அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சாரான் சைதன்ய மகாபிரபு. இதுதாங்க பாகவதம், இதுதான் பாகவதம், இதுதான் பாகவத தர்மம், இதுதான் பாகவதம். புஸ்தகம் இருந்து நான் கூட தான் எத்தனையோ இப்போது யூடியூப்பில் அப்லோட் பண்ணது கொஞ்சம், எத்தனையோ தடவை பாகவதம் பாராயணம் பண்ணியிருக்கோம். தப்பாக படிச்சிருக்கேன், நல்லபடியாகவும் படிச்சிருக்கேன், தப்பாக படிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளோ பாராயணம் பண்ணிட்டுமே அதனால் நம்ம பெரிய ஆள் அப்படி கிடையாது. எத்தனையோ பாகவத சப்தாகம் பண்ணியாச்சு, எத்தனையோ பாராயணம் மூல பாராயணம் பண்ணி, எத்தனையோ ராமாயண நவகம் பண்ணியாச்சு. அதனால் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் பாவம் புத்துக்கான்னு படிக்கிறான், அபத்தவத்தியபி, அப்படி அபத்தமான சப்தங்களோடு படித்தா கூட அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை பார்த்து பகவான் மழலை சொல் கேட்டு சந்தோஷம் அடைகிற மாதிரி அவன் தப்பாக படித்தா கூட அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து அவனுடைய பிரேமை பகவான் ஹிருதயத்தை பிடிக்கிறார். அகம் ஹிருதயம், அவனுடைய ஹிருதயம் நான், மஹ்யம் என்னுடைய ஹிருதயம் அவன் அப்படின்ட்டு பகவான் வைகுண்டத்தில் துர்வாசனத்தில் சொல்கிறார் இல்லையா, அம்பரீஷனுடைய ஹிருதயம் நான் இருந்து சபை மனகிருஷ்ண பதாரவிந்த என் ஹிருதயத்தில் எப்பொழுது என்னையே தியானம் பண்ணியிருக்கான், அவனுடைய ஹிருதயம் நான், என்னுடைய ஹிருதயம் அவன் அல்லவா. மகாலட்சுமியாக ஹிருதயத்தில் இருக்கா இல்லையே, பக்தர்கள் தானே இந்த ஹிருதயத்தில் இருக்கிறாங்க. மகாலட்சுமி வெளிப்புறமாக ஸ்ரீவத்சன்ற மருவில் இருக்கா, ஆனால் ஹிருதயத்தில் பூரா பாகவதர்கள் தான் இருக்கிறாங்களாம், பாகவதம் படிக்கிறவங்க தான் இருக்கிறாங்களாம். ஹிருதி பிரசித்ததின்றார். ஹிருதயத்தில் அவர்கள் நினச்சி சந்தோஷம் அடைகிறானா பாகவதம் படிக்கிறாங்கன்ட்டு. வராகவதத்தில் லாஸ்ட்டில் முடியும் போது சொல்கிறார், ஹிருதி பிரசித்தி, அவர்களை நினச்சி ஹிருதயத்தில் சந்தோஷம் அடைகிறாராம் பாகவதத்தில். இதெல்லாம் பாகவத்துலேயும் அந்த வார்த்தை வருது, ஹிருதி பிரசித்தி, ஹிருதயத்தில் அவர்களை நினச்சி சந்தோஷம் அடைகிறார். ஏதாவது தத் விஷயா மதிஹி, அவன் விஷயத்தில் அந்த பக்தர்கள் விஷயத்தில் பகவான் தனி கவனம் செலுத்துகிறானா. எவ்வளோ விஷயங்கள் பாகவத்தில் சொல்லியிருக்கேன். அந்த பக்தனுக்காக பகவான் என்ன வேணாலும் செய்வான். ராமர் தான் செய்வாரா, நான் செய்யாமல் ஜெகத்சரம் உலகத்தை அழிச்சிடும், அந்த செய்திக்கு ஒரு செய்திக்காக உலகத்தை அழிச்சிருந்தார். அது கிருஷ்ணர் கூட அது செய்வார். அப்படியேப்பட்ட பக்தனுக்காக என்ன வேணாலும் செய்வார். அதுதான் துர்வாசரை சரணம் அளிக்கலை, சரணாகதியை அடைய வேண்டிய இடமாக்கி பகவான் நாமா சொல்லி சரணம் அடைந்தால் கூட சரணத்தை கொடுக்கல. ஏன்னா நீ போய் பக்தனை சரணம் அடை, பக்தனை சந்தோஷப்படுத்தாமல் நான் சந்தோஷம் அடைய மாட்டேன் அப்படின்னு பகவான் திருப்பி அனுப்பிச்சிடுறார் இல்லையா துர்வாச மகர்ஷியை. அப்போ புரிஞ்சுக்கணும், பாகவதம் தான் ரொம்ப ரொம்ப வசதி. அவனுக்கு ஒரு அக்ஷரம் கூட தெரியவானா, படிப்பறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவம் இருந்தால் போதும், அந்த கிருஷ்ண பக்தி பாவம், அந்த பிரேமம் இருந்தால் போதும். விதரர் வீட்டில் கூட போய் சாப்பிட்டு வந்துடுவார், குசலர் கூட பகவான் அனுகிரகம் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட கூனி சந்தனம் எடுத்து அந்த குப்ஜையை போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணான். அவளுக்கு அழகு இல்லை, ஆனால் அவளை அழகாக ஆக்கினான் பகவான், தான் கொடுத்த அழகு அப்படின்னா புரியுதுங்களா. அது மாதிரி ஒரு மாலாக்காரனை கூட மாலை எடுத்து வந்து கொடுத்தவனும் கூட பகவான் பரிபூர்ணம் அந்த குடும்பத்துக்கே அந்த வம்சத்துக்கே பகவான் மோட்சத்தை அளித்துட்டான். மாலாக்காரனுக்கு, ஒரு தையல்காரனுக்கு, அப்படியே அந்த குடும்பத்துக்கே பகவான் அப்படியே போகும்போதே அனுகிரகம் தான். அனுகிரகம் முதல நகரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணும்போதே அனுகிரகம். மாலாக்காரனுக்கு அனுகிரகம், தையல்காரனுக்கு அனுகிரகம், ஒரு குப்ஜை கூனி சந்தனம் எடுத்து வந்த குப்ஜைக்கு அனுகிரகம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி போயினே இருக்கும். அப்படியே பகவான் விளையாட்டாக அனுகிரகம் பண்ணுறான். அவங்களுக்கும் மோட்சம்னா மோட்சம், அவங்களுக்கு பரம்பராகதமாக சொத்து வேணும்னா சொத்து, செல்வம் எல்லாமே அனுகிரகம் பண்ணுறான். ஒரு கூட எடுத்துன்னு வந்த பழ வியாபாரி பண்ணியிருந்த ஒரு கிழவி, அவளுடைய கூட முழுவதும் ரத்தனங்களாக நிறைச்சிட்டான் பகவான். ஒரு 2 பழம் கையில் கொடுத்த உடனே அவ்வளோ அல்பமான பிரயாசை பகவானிடத்தில் பக்தி, ஆனால் அதிக லாபம். அவளுக்கு என்னென்னா, இனி ஒரு வீட்டு வாசல் குத்துக்காலில் நின்றுட்டு பழம் வாங்கலையோன்னு போய் நீ கேட்கக்கூடாது. அப்படி உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தேவையானது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ரத்தனங்களை அப்படியே அந்த கூட நிறைய நிரப்பிட்டான் நான் பகவான் கடாட்ச மாத்திரத்தினாலே. இனிமேல் ஒரு வீட்டில் போய் பிச்சைன்னு கேட்கக்கூடாது. இன்னொரு வீட்டில் போய் நான் இந்த பழம் வாங்கி தான் வியாபாரம் பண்ணி தான் என் வயிற்றை கழுவணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் கொடுத்தா சமிருத்தியாக கொடுத்துருவேன், கொஞ்சமாக கொடுக்க தெரியாது பகவானுக்கு. கொடுத்தா எல்லையற்ற தான் கொடுப்பான், அதிகமாக தான் கொடுத்துருவான். ராமவதத்தில் அப்படியே ராஜ்யத்தை கொடுத்துட்டு வரான். சுக்ரீவனுக்குனா இந்தா கிஷ்கிந்த ராஜ்யம் பிடி. விபீஷணா சரி வந்து சரணாகதி அணிச்சிட்டேன், இந்தா ஒன்றும் இல்லாமல் விருங்கையோட வந்தான் விபீஷணன், இந்தா உனக்கு லங்கராஜ்யம் பிடிச்சிக்கோ, இந்தா நானே உனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் போ. அப்படியே ராஜராஜ்யமாக கொடுத்துட்டு வந்தான்.
ஃபஸ்ட்டே என்னென்னா பரதனுக்கு இருந்தா உனக்கு அயோத்தியா ராஜ்னு பரதனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டான். அப்பா கேட்டார், இந்த அப்படியே ராஜராஜ்யமாக கொடுப்பான் பகவான். ஒரு திரிசடருக்கு வந்து என்னென்னா அவ்வளோ கோடிக்கணக்கான பசுக்கள், அப்படியே அவ்வளோ பசுக்களை கொடுத்துட்டான் ஒரு திரிசடர்ன்ற ஒரு பிராமணருக்கு. யாத்திரா தானம் பண்ணும்போது, யாத்திரைக்கு போகும்போது, அந்த அயோத்தியை விட்டு வெளியே போகும்போது தானம் அப்படியே பசுக்களை தாராளமாக கொடுப்பான் பகவான். ராமச்சந்திரமூர்த்தி அப்படி தாராளமாக கொடுத்துட்றாரு. சுக்ரீவன் சரணாகதி அப்படியே அந்த கிருஷ்ண ராஜ்யத்தை கொடுத்துட்டார். விபீஷண சரணாகதி அப்படியே லங்கா ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அப்படி கொடுக்குற தாராளமாக கொடுக்குறவர் பகவான். அதுதான் நீண்ட திருப்புஜங்கள் உடையவர், தாராளமான கையான். அப்படி கொடுத்தா தாராளமாக கொடுப்பானா பகவான். ராமச்சந்திரமூர்த்தியும் சரி, ராமன் தானே கிருஷ்ணன், அதேமாதிரி கிருஷ்ணன் குசேல இருக்க எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை கொடுத்துட்டான். அது கொடுத்ததே கொஞ்சம் நினைக்கிறானா, அதனால தான் சொல்லாமல் அனுப்பிச்சிட்டான் குசேல இருக்கு, அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு. இது மாதிரி பகவான் அப்படி குப்ஜைக்கு வந்து என்னென்னா அழகை கொடுத்து அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவளுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தான். அது வேறு விஷயம். ஆனால் அப்போது அந்த பழக்கூடகாரிக்கு வந்து கூட நிறைய ரத்தனங்களை நிரப்பிட்டான் பகவான். எப்படி கொடுத்தான்? தர்மபுத்திரருக்கு உலக சக்கரவர்த்தி, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராஜ்யத்தை கொடுத்தான் பகவான் தர்மபுத்திரருக்கு. என்ன கொடுக்கல பகவான்? எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தான். விதுரருக்கு எல்லையற்ற பக்தியை கொடுத்தான். அவர் அதுதான் விரும்புவார், அதனால் பக்தியை கொடுத்துட்டான். உத்தவருக்கு வந்து என்னென்னா தன் சொரூபமாகிய சாருப்பிய ரூபத்தையே கொடுத்துட்டான். உத்தவர் பார்த்தா கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். சாருப்பிய தன்னுடைய ரூபத்தை தன்னையே கொடுத்துட்டான் பகவான் உத்தவருக்கு. இது மாதிரி பகவான் பக்தர்களுக்கு எல்லையற்று வழங்கியிருக்கிறான். எவ்வளோக்கு என்ன விஷப்பாலை கொடுக்கணும்னு ஆசை இருந்ததில்ல, கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு வந்ததில்ல. அது விஷப்பாலை கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி போதனைக்கு என்னென்னா மோட்சத்தை தாய்க்கு சமமான பதவி கொடுத்துட்டான். யசோதைக்கு எந்த பாக்கியமோ அந்த பாக்கியம் போதனைக்கும் உண்டு. தாத்ரி உச்சிதாம் அப்படி கொடுக்குறவன் அவனுக்கு இந்த உலகத்தில் எதுக்காக வந்தானா, மெனக்கட்டு வந்தான்னா அவனுக்கு உலகத்தில் ஆக வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு அவனால் ஆக வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஒரு குப்ஜைக்கு, ஒரு மாலாக்காரனுக்கு, ஒரு தையல்காரனுக்கு, ஒரு கோனிவன் சந்திரன் குப்ஜைக்கு, அப்போ அந்த பழ வியாபாரம் பண்ணுற ஒரு கிழவிக்கு இவ்வளோ பேர் லாபம் அடைஞ்சிருக்காங்களே பகவானால். தர்மபுத்திரர் எல்லோரும் லாபம் அடைஞ்சிருக்காங்களே, குஷாலர் போன்றவர்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நமக்கெல்லாம் பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் பகவானுடைய அவதாரமே, கிருஷ்ண அவதாரமே. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அவதாரம் கூட சொல்லக்கூடாது, பகவான் அப்படியே இறங்கி வந்துட்டான் கோலோகத்திலிருந்து பகவான். அதெல்லாம் பாகவதத்தில் அனுபவிக்கிறோம். இப்படியாப்பட்ட வரதர்ஷபா, வரம் கொடுப்பவர்கள் முதன்மையானவன் பகவான் இல்லையா? அப்படிப்பட்ட சர்வகாம வரேஸ்வரகா, எல்லா ஆசைகளையும் வரத்தினால அப்படி வர்ஷிக்கக்கூடிய சர்வேஸ்வரன், அப்படியேப்பட்ட உயர்ந்த அதிகாரியான். அவனால் அவ்வளவும் கொடுக்க முடியுமா? அப்படியேப்பட்ட ஈஸ்வரன் அவன், யோகேஸ்வரன் இல்லையா? அவன் தான் சர்வகாம வரேஸ்வரகா அப்படின்ட்டு பிரம்மதேவத்தில் சொல்கிறார். நான் எல்லா காமங்களையும் வர்ஷிக்கக்கூடிய ஈஸ்வரன் நான், நீ என்ன வேணுமோ கேட்டுக்கோ, உன் ஸ்துதியெலாம் நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பிரம்மதேவ ஸ்துதியும் போது பகவான் அங்கே வரம் கொடுக்குறான் பிரம்மதேவருக்கு. 3ஆம் ஸ்கந்தத்தில் வருது. அப்படி வரதர்ஷபா, வரதராஜன் சொல்கிறோம். இன்றைக்கி வரதராஜ கோவில் காஞ்சிபுரத்தில், சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்குது இல்லையா? அதனால் பகவான் வந்து ஏதோ பகவானுடைய பெருமைகளை பேசணுன்னு ஏதோ வளர்ந்து இருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்ல என்ன நோக்கம்னா, படிப்பறிவு தேவையில்லை பாகவதம் படிக்கிறதுக்கு. சரி, பாகவதத்தை அனுபவிக்கிறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. பாகவதம் சொன்ன காதலை கேட்டாவே போதும், அதை அப்படியே மனசில் உணர்ந்துடலாம். இன்னும் உனக்கு படிக்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் சூப்பர், அப்படியே ஏகாந்தமாக உட்காந்து பாகவதம் படிச்சுன்னா அப்படியே கண்களில் கண்ணீர் வரும். அந்த சாரமானது தான் அண்ணா ஸ்ரீ அண்ணா வந்து என்னென்னா சாரமானது மட்டும்தான் படிப்பார். ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் போக மாட்டார். அந்த சாரமான பக்தியை சொட்ட இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எடுத்து படித்து கண்ணீர் வெட்டின்னு. அதுதான் பாக்கியம். விருத்தராசுரனோட விருத்தாந்தத்தில் 4 ஸ்துதிகள் ரொம்ப அருமையான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்துதி. அந்த 4 ஸ்லோகங்கள், அந்த 4 ஸ்லோகங்களை படித்தோம்னா நம்மளுக்கு அனுபவம், கிருஷ்ண அனுபவம் அப்படியே நம்மளுக்குள்ளே உண்டாயிடும். அப்படிப்பட்ட கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிச்சு, சம்ஸ்கிருத நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆஹா அருமை, பாகவதத்தை அப்படியே நம்ம புஸ்தகத்தை வச்சு நல்லா அனுபவிக்கலாம். அப்படியே பதமாக ஸ்லோகமாக படித்து ஆனந்தப்பட்டு யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்? யாருக்கு நம்ம கடன்பட்டவன்? பகவானுக்கு மட்டும்தான் கடன்பட்டவர்கள் நாமலாம். பகவானை தான் சந்தோஷப்படுத்தணும். நீ குடும்பத்தை குடும்ப ராமனாக இருக்கக்கூடாது. குடும்பத்தை சந்தோஷப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, புரியுதுங்களா? அவர்கள் ஒரு திசைக்கு போக போகிறாங்க, நீ ஒரு திசைக்கு போக போகிற. இந்த பிறவி முடிஞ்சா அடுத்த பிறவில்லை நீ யாரோ அவங்க யாரோ,
இதுக்கு முன்னாடி அவங்க யாரோ நீ யாரோ இந்த ஜென்மத்தில் தான் இவங்களாம் இந்த உறவினர்கள்லாம் இவங்களாம் எப்போ இருந்தாலும் ஒரு க்ஷணத்தில் நம்மளை கைவிட்டு போயினே இருப்பாங்க. இது நிரந்தரம் கிடையாது. ஆனால் பகவான் கோடிக்கணக்கான ஜென்மமாக ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இனிமேலும் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்குது பகவான் தான். இவன் தான் அந்தரங்க பந்து, இவன் தான் ஆத்ம பந்து, பரமாத்மா. அப்போ அவனை சந்தோஷப்படுத்த அவனோட சல்லாபம் பண்ணுறது தான் உண்மையான உறவு. அப்படின்னா அனவரதம் பாகவதம் படிச்சுட்டு இருக்கணும். படித்து தேன் மாதிரி அந்த ஸ்லோகங்களை அனுபவிக்கணும். எது பிடிக்குதோ அதை படி, எந்த லீலையை பிடிக்குதோ அந்த லீலையை படி. உனக்கு அனுபவத்து பக்தி, ஏன்னா இருக்கிற காலமே குறுகிய காலம். பிராயண அல்பாயுஷா சப்ய கலோ வஸ்மின் யுகேஜனஹா மந்தாக. இதுலேயும் காலத்தை மந்தமாக லேட் பண்ணாத. சோம்பேறி தந்தனால ரொம்ப லேட் பண்ணாத. போதும் காலம் தாழ்த்துந்து. மந்த மதையா அப்புறம் படிச்சிக்கலாம்ப்பா. படித்தாலும் மனசில் ஏற மாட்டேங்குது, பக்தி வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்காத. பக்தி வர வரைக்கும் படிச்சுனே இரு. அப்போ பக்தி வந்துட்டு பிறகு அனுபவி படித்ததை. அவ்வளோதான். மந்த பாக்கியம்லாம் கிடையாது. நல்ல சத்பாக்கியம், நல்ல புரியுதுங்களா? மகான்களிடத்துல அந்த பாக்கியத்தை, மகான்கள் சங்கத்தில் போனவே அந்த மந்த பாக்கியம்லாம் போயிடும். உபத்திரவங்கள் எல்லாமே போயிடும். குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே விலகிட்டோம் மகான்கள் சன்னிதான மாத்திரத்தினாலே. அப்போ அனவரதம் பாகவதம் படிச்சுட்டு பிரயோஜனமாக காலத்தை போக்குற நமக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுமா? இந்த சமயத்தில் போனால் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இது பாகவதம் படித்து காலத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா அது அது ஒரு இதுவாக சொல்லுவாங்க, ஒரு பழமொழியாக. உலகத்தில் எல்லாம் மாயில் விழும்போது நம்ம மட்டும் மாயில் விழாமல் இருந்தால், மாயில் விழாமல் பாகவதம் படிச்சுன்னு இருக்கோம். நம்ம தான் நான் சொன்னேன், நம்ம மட்டும் மாயில் விழாமல் இருக்கிறோமே. நம்மளுக்கு கவனம். அதாவது ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அம்மனமாக தெரியும் போது இவன் மட்டும் கோமணம் கட்டினா கோமாளின்னு சொல்லுவாங்களாம். அதுமாதிரி கதை இது. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அம்மனமாக தெரியும் போது ஒருத்த மட்டும் கோமணம் கட்டிட்டான்னா அவனை கோமாளின்னு சொல்லுவாங்களாம். இவன் கோமாளிடா, இவன் கோமணம் கட்டினான் பாரு, நம்மள மாதிரி இருக்க மாட்டான் பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி பாகவதம் படிக்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. யார் நல்ல வசதியாக வாழறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, அவங்க நல்ல யுக்தி தெரிஞ்சவங்க, நல்லா உஷாராக இருக்கிறவங்க, கில்லாடிகளாக இருக்கிறவங்க. அதாவது உலக விஷயத்தில் கில்லாடிகளாக இருக்காங்களாம், உஷாராக இருக்காங்களாம். நல்ல பணம் சம்பாதிக்கிறதுல, நல்ல சொத்து சுகங்களை சேர்க்கறதுல, குடும்பத்தை நிறைய பொய் சொல்லி எப்படியாவது குடும்பத்தை சமாளிக்கிறதுல, அந்த குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இதில் என்னென்னா நல்ல கில்லாடிகளாக இருக்காங்க, நல்ல தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதில்ல, நல்லா தன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல, அதில் யுக்திகள்லாம் தெரிஞ்சு பௌதிகமான ஜென்ரல் நாலேஜெலாம் நல்லா கற்றவர்களாக, நல்லா படிப்பறிவுடையவர்களாக, நல்ல மேதாவிகளாக, நல்ல விஷாராக இருக்காங்க. இவங்க என்னென்னா பௌதிக விஷயமான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுல கில்லாடிகளாக இருக்காங்க. ஆனால் ஒரு பக்தனுக்கு இதில் எதுலேயுமே கில்லாடியாக இருக்க மாட்டான். எல்லாத்துலேயும் ஏமாந்தவனாக இருப்பான். பௌதிக விஷயம், பணம் சம்பாதிக்கவும் தெரியாது, எப்படி நாளைக்கு எப்படி காலத்தை கடத்துறது, நாளைக்கு எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கேன், என்ன எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றுமே எடுத்து வச்சுருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு பாகவதம் தான் எடுத்து வச்சுருக்கான். எப்போ கேட்டாலும் பாகவதம் படிக்க சொன்னால் பாகவதம் படிப்பான், பாகவதம் சொன்னால் பாகவத கதையை சொல்லுவான், பகவன் நாம சொன்னால் அனைவரதும் பகவன் நாம சொல்லின்னு இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். எதிர்காலத்துக்காக ஒன்றுமே ஒரு தம்படி காசு கூட சேர்த்து வைக்கல. சரி எங்கேயாவது சம்பாதிக்காத தெரியுமாண்ணா? எந்த வேலையும் தெரியாது. எங்கே போனாலும் என்னென்ன ஏதோ கொடுத்த வேலையை செய்வான். அந்த வேலையில் நிறைச்சி நிற்கணும், அது இப்படி பண்ணணும், அவர்களுக்கு யாருக்கு தாஜா பண்ணணும், யாருக்கெல்லாம் குனிஞ்சு பணிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் தான் அந்த வேலையில் நிலைக்க முடியும். அப்படின்லாம் அந்த டெக்னிக்லாம் தெரியாதவன் அவனுக்கு, அந்த கப்படெல்லாம் தெரியாதவனுக்கு. என்னமோ வாழ்வான், இது பண்ணுவான். அவனை உதவலைன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவள் தான் வேலையை விட்டு வெளியே வந்துடுவான். அவள் தான் அவனுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது, உலகத்தில் பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான். ஆனால் அவனுக்கு பாகவதம்னா உடனே எங்கே அடித்து பிடிச்சி எங்கேயாவது கடன் வாங்கியாவது அந்த பணத்தை வாங்கி உடனே பஸ் ஏறி போய் அந்த பாகவதம் நடக்கிற இடத்துல போய் உட்காந்துருவான். உட்காந்து அனவரதம் பாகவதம் கேட்பான். ஆஹா, அருமையான பாகவதமாச்சு. ஐயோ ரொம்ப கதை போயிடுச்சா, லேட்டாக வந்துட்டுண்ணா, அரை கதை போயிடுச்சு. ஐயோ, அரை கதை போயிடுச்சு. அந்த என்னவோ ₹1,00,000 போன மாதிரி துடிப்பான் ஒரு பாகவதன். அது ஒரு கதை போயிடுச்சு, நான் லேட்டாக வந்துட்டேனே, பஸ்ஸுக்காரன் லேட் பண்ணிட்டான், சரி அந்த டிராஃபிக்கில் லேட் ஆகி போச்சு அப்படின்னு துடிச்சிடுவான். அங்கே போய் கதை போயிடுச்சு, அரை ஒரு கதை என்ன சொன்னார் இன்றைக்கி, நேற்று வர அவதாரம் சொன்னேன், இன்றைக்கி கபில வாசுதேவ் அவதாரம் சொன்னார், நல்லா அந்த தியான யோகம்லாம் ரொம்ப அருமையாக சொல்லிட்டேன், இப்போ அதை தான் சொல்லின்னு இருக்கார், இப்போ அதை தான் சொல்ல போகிறார்.
ஆனால் அந்த தியான யோகத்தை பற்றி கேட்டால் ஆனந்தமாக ரமிச்சு கேட்போம். ஒன்றுத்து கூட விடாமல் உடனே புஸ்தகத்தில் என்ன பண்ணோம், நோட்ஸ் எடுப்பான். நோட்ஸ் எடுத்து அது என்ன சொன்னார், என்ன ஹின்ஸு, இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தமா, அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஆகும். இது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்லும்போது நிறைய விஷயம் கிளிக் ஆகும். ஸ்ரீ அண்ணா சொல்லும்போது கூட கிளிக் ஆகும். உடனே என்ன பண்ணாதான் அப்படியே அந்த பாகவத புஸ்தகத்துலேயே நோட்ஸ் எடுப்பான். டக்குனு நோட்ஸ் எடுத்து இந்த ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் இதில் ஜாக்கிரதையாக இருப்பான், இதில் உஷாராக இருப்பான். பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுருவான். அதான் சொல்கிறேன் இல்லையா, பகவத்கீதையில் சொல்லியிருக்கு இல்லையா, முனிவர்களுக்கெல்லாம் எது இரவோ அது பௌதிகவாதிகளுக்கு பகல், பௌதிகவாதிகளுக்கு எது இரவோ அது முனிவர்களுக்கு பகல் இல்லையா. அதாவது என்னென்னா, முனிவர்கள்லாம் எது பகல், அது பௌதிகவாதிகளுக்கு இரவு. பகவத் விஷயத்துக்கு வர சொன்னால் அடப்பாயா இன்றைக்கி போனால் வேலை வெட்டி விட்டு வந்துட்டு பாகவதம் கேட்க சொல்கிறியா, வேலை இல்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதில் தான் கில்லாடியாக இருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், அரை மணி நேரம் கதை போயிடுச்சுன்னா அவனுக்கு பெரிய அப்படியே மனசு அப்படியே ஹார்ட்டே நின்றுடும் போல இருக்கும். அவனுக்கு என்னென்னா, அது ஒரு கதை போயிடுச்சு, அதுக்கு என்னென்ன சொன்னாரோ தெரியலையே அப்படின்னு. கவலைப்படாத, இப்போ தான் ஆரம்பித்தார். அவர் கொஞ்சம் தியான ஸ்லோகம்லாம் போச்சு. தியான ஸ்லோகம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பித்தார். கொஞ்சம் கதை தான் போச்சுன்னு. அந்த கொஞ்சம் கதை என்ன நான் சொன்னார்ன்னு. சரி, நான் அது கதை முடியும் போது சொல்லேன். இப்போ கதை சொல்லின்னு இருக்காரு, இப்போ பேசக்கூடாது, முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் சொல்லுவார். சொன்ன உடனே என்ன பண்ணுவேன் நான், உடனே அந்த புஸ்தகம் உடனே பாகவத புஸ்தகத்தில் அவர் என்னென்ன இப்போ எங்கே சொல்கிறார், தியான யோகம் சொல்கிறார், எங்கே கபில வாசுதேவர் தியான யோகம் சொல்கிறார், அந்த தியான யோகத்தில் என்னென்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுத்து என்னென்ன சொன்னார் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அப்படியே ஜாக்கிரதையாக கவனிப்போம். தூக்கம் வராது. எப்படி தூக்கம் வரும், பாகவதம் கேட்கும்போது? தூங்குறவங்க எவ்வளோ பேர் தூங்குவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். அழகாக உட்காந்து முன்னாடி உட்காந்துருவேன். அந்த சேர்லலாம் உட்காரக்கூடாது. சேரில் உட்காந்து அந்த பெட்ஷீட்டு ஷீட் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ஜமக்காலம் மாதிரி அந்த ஷீட்டு போட்டிருப்பாங்க, துணி, அந்த ஜமக்காலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பெட்ஷீட்டு மாதிரி இருக்கும். அங்கே அதில் போய் முன்னாடி உட்காந்துடணும். முன்னாடி உட்காந்தா நல்லா கேட்கும். பின்னாடி சேரில் உட்காந்துனா தூக்கம் வந்துடும். சேரில் சாஞ்சினவே தூக்கம் வந்துடும். அதுவும் சொல்கிறேன், உண்டை மயக்கும் தொண்டை இருக்கும். மதியானம் சாப்பாடு போட்டுறாங்களா, மூலப்பாராயணம் முடிஞ்ச உடனே மதியானம் சாப்பாடு போட்டுறாங்க. பிரசாதம் சாப்பிட்ட உடனே சேரில் உட்காந்தோடனே நல்லா தூக்கம் வந்துடும். நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, சாப்பிட்றதுலாம் முக்கியம் இல்லை. நான் வந்ததே லேட்டு, அரை மணி நேரம் லேட்டாக வந்துட்டேன் பாகவதம் கேட்கறதுக்கு. உடனே என்ன பண்ண, முன்னாடி போய் அந்த சேருக்கு முன்னாடி அங்கே காலியாக இருக்கும். அந்த இடத்துல துணி பறித்து போட்டிருப்பாங்க, பெட்ஷீட்டு. அந்த பெட்ஷீட்டில் போய் உட்காந்துன்னு ஆனந்தமாக அவர் சொல்கிற பாகவதெல்லாம் அப்படியே புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படியே நோட் பண்ணி அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு அடுத்தது என்ன ஸ்லோகம் சொல்கிறார், அடுத்தது என்ன சொல்ல, அந்த சாரமான ஸ்லோகத்தை மட்டும் டிக் பண்ணி வச்சுன்னு அதை அப்படியே அனுபவிக்கிற அந்த சௌக்கியம் இருக்குது தெரியுமா, செம்ம சௌக்கியம், ஜாலியாக இருக்கும். அப்படி தான் பாகவத்தை நாங்கள் அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்கும் போது அந்த ஸ்லோகத்தெல்லாம் அப்படியே டிக் பண்ணி அந்த ஸ்லோகத்துக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு அது சும்மா அது ஒரு ஹின்ஸ் மாதிரி அழகாக கொஞ்சம் எழுதி வச்சுருப்போம். எழுதி வச்சுன்னா டக்குன்னு வீட்டில் போய் படித்தா ஆனந்தமாக அப்படியே ரமிச்சு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாகவதம், அப்படியே ஆனந்தமாக ரமிப்போம். அது என் கூட நிறைய பேர் நோட்ஸ் எடுப்பாங்க, நிறைய பேர் அது போல் நோட்ஸ் எடுப்பாங்க. சில பேர் பேப்பர்ஸ், சில பேர் என்னென்னா எம்டி பேப்பர் வச்சுருப்பாங்க. இப்போ பாகவதத்துக்குள்ளே எல்லாத்தையும் எழுத முடியாது, பாகவதம் மூலப்பாராயண புஸ்தகத்தில் எல்லாத்தையும் எழுத முடியாது. அதனால் நம்ம எம்டி பேப்பருங்க நிறைய கீழ்ச்சி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரில் அவர் சொல்கிறது, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி சொல்கிறத நோட்ஸ் எடுத்துப்பாங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அந்த பேப்பராக வச்சுருப்பாங்க. அவங்க பேப்பராக ஒயிட் பேப்பர் வச்சுன்னா அதில் எழுதி வச்சுருப்பாங்க அந்த நோட்ஸ் எல்லாம். அப்படி எடுத்து அவங்க அனுபவிக்கிறவங்களும் உண்டு. நம்ம என்ன புஸ்தகத்துலேயே எழுதுவோம், பேப்பர் இருந்தால் பேப்பர் எழுதுவோம். அது மாதிரி அப்படிலாம் எடுத்து அப்படி அனுபவித்த காலங்கள் இருக்குது பற்றியா, அது பொன்னான காலம். அது அவன் வீட்டில் அவர் சொன்னதெல்லாம் அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்துனேன். அது எடுத்தாச்சுன்னு அப்படியே விட்டுருவாங்க சில பேர், அப்படியே விட்டு நான் கூட அப்போ விட்டுருக்கேன். அப்போலாம் பார்த்து இல்லை அதை அனுபவிக்கணும்னா அவர் சொன்னதை அப்படியே படித்து பார்க்கணும். படித்து பார்த்தா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எது, இப்படி எடுத்துக்கணுமா இந்த அர்த்தத்தை. சாதாரண அர்த்தம் ஒன்று இருக்குது, ரகசியார்த்தம் ஒன்று இருக்குது ஒரு ஸ்லோகத்துக்கு. அந்த ரகசியார்த்தத்தை அவர் சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி அனுபவிப்போம். அதை அனுபவிக்கும் போது கிடைக்கிற சௌக்கியமே தனி, உலகமே வேணான்னு தோணும். அப்படி இருக்கும் அதில். அப்படி சொல்லுவார் பாகவதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுவார் பிரம்மசுந்தரகுமார் சுவாமி. அருமையாக அந்த நோட்ஸ் எடுத்துன்னு அண்ணா சொல்கிறதுலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். அண்ணா சொல்கிறது ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அண்ணா சொல்கிறதும் அருமையாக இருக்கும். நான் அதை தப்புன்னு அதை நான் குறை சொல்லலை. அண்ணா சொல்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் அனுபவமாக உண்டாகும். அண்ணா சொல்கிறது ரொம்ப பியூட்டியாக இருக்கும். அதனால் நான் அண்ணாதை நான் ரொம்ப கேட்டதில்லை. ஆனால் அண்ணாதை ஆடியோ தான் கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ணாதை கேட்கும்போது ரொம்ப அனுபவமாக இருக்கும், எளிமையாக இருக்கும், யாருக்கும் புரியும்.
ஆனால் இவர் என்ன பண்ணுறார், பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி என்ன பண்ணுவார்னா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவார், ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்லுவார், ஸ்லோகத்துக்கு சுவாரஸ்யமாக சொல்லுவார். அப்படின்போது நாங்கள் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துப்போம். நான் நிறைய கேட்டது வந்து பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி தான். அண்ணாது வந்து என்னென்னா ஆடியோஸில் கேட்டிருக்கேன். அண்ணாது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப எளிமை, எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிடும் பாகவதம். ஆனால் இவரது வந்து பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி வந்து என்னென்னா ஸ்லோகமாக சொல்கிறதால நிறைய பேருக்கு அது எடுத்தோடனே டேஸ்ட் வராது. எல்லாருக்கும் ஸ்லோகம் சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் எளிமையான கதைகளும், அதாவது சம்ஸ்கிருதம் மட்டும் சொல்ல மாட்டார், ஸ்லோகம் மட்டும் சொல்ல மாட்டார், நிறைய கதைகள்லாம் எளிமையான கதைகள்லாம் சொல்லுவார். அவரும் அதான் சொல்கிறேனே, 2 மகான்கள் 2 கண்கள் போல். அண்ணாவும் ஒரு கண்ணு மாதிரி, பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி ஒரு கண்ணு மாதிரி, 2 பேரும் 2 கண்கள் போல். இதில் எந்த கண்ணு வேணான்னு சொல்ல முடியும், எல்லாம் 2 பேரும் அருமையாக பாகவதம். அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க அது பாக்கியம், அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சாதான் அது கேட்க முடியும், இல்லாட்டி கேட்க முடியாது. அப்படி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவதம் சொல்லும்போது அந்த ஸ்லோகமாக பார்த்து அனுபவிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்து வீட்டில் வந்து அதை அனுபவிக்கும் போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதெல்லாம் தனி சுகம். நைட்டு 12 மணிக்கு கூட எழுந்து பாகவதம் படிப்பேன். அந்த இப்படிலாம் பகவான் இவ்வளோ கருணை உள்ளவனா, இப்படி பண்ணுறானா பகவான் அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா பாகவதம் அந்த ஸ்லோகத்தோடு படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுபோல் எத்தனையோ ஸ்லோகங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிருஷ்ணா அவதாரத்தில் வந்து அத்புதம் சொன்னார். ஆனால் நரசிம்ம அவதாரத்துக்கு வந்து அத்தியுதம் சொன்னார். ஏன் அத்தியுதம் அப்படின்னா, கிருஷ்ணா அவதாரத்தில் வந்து என்னென்னா தேவிகி வசுதேவருக்கு பிறந்து வந்து தான் காப்பாற்றணும். ஆனால் பகவான் பக்தன் கஷ்டப்படுறான்னா உடனே தூணை பிளந்து வந்து உடனே வந்து காப்பாற்றினாராம் யார், நரசிம்மமூர்த்தி. அதனால் இது அத்தியுதம். இது நகினிந்தா நியாயத்தில் தெரிஞ்சுக்கணுமா, அது பிரம்மஸ்ரீ சுந்தரமா சொல்கிறாரு. இந்த நரசிம்மாவதார கதையை சொல்லும்போது அந்த நரசிம்மருடைய பெருமையை சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதனால் கிருஷ்ணாவதாரம் குறைச்சல் கிடையாது. நரசிம்மாவதாரம் ஏன் சுகாச்சாரியர் அற்புதம் போடாமல் அற்புதம் ஏன் பதம் போட்டாருன்னா, உடனே வந்து ரட்சித்த அவதாரம், பக்தனுக்காக ஒரு அவதாரம் எடுத்தது, பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம் எடுத்தது நரசிம்ம அவதாரம். அதனால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால அத்தியுதம்ன்ற பதம் போடுறாரு. ரொம்ப அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தேவகி ஒரு மனுஷி, வசுதேவர் மனுஷன், 2 பேருக்கு பிறந்த ஒரு மனுஷனாக பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ணான்னு. அதே மாதிரி நரசிம்மகாரன்னா ஒரு தாய் நரசிம்மம் ஒரு தந்தை நரசிம்மம் அவர்களுக்கு மகனாக பிறந்திருந்தால் பரவாயில்ல. அவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாமல், அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் தோன்றியதுனால அத்தியுதம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, நிறைய விளக்கங்கள் கொடுப்பா. அதை நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த ஏன் அத்தியுதம் சொன்னால், அந்த அத்தியுதம்ன்ற நரசிம்ம அவதாரத்துக்கு எத்தனை விளக்கம் கொடுப்பார் தெரியுமா? ஒன்றும் இல்லை, சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷினம், சத்தியவிதாதம் நிஜபிருத்தியம், உண்மையான பக்தன் சொன்ன வாக்கியத்தை சத்தியமாகத்துக்காக. ஏன்னா பிரகலாதன் தூணில் இருக்கானான்னு கேட்டால் தூணில் இருக்கான்னு காண்பிச்சான் இல்லையா, அந்த வாக்கியத்தை சத்தியமாகத்துக்காக பகவான் நரசிம்மர் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, சனகாதி முனிவர்கள் சொன்னாங்க இல்லையா, 3 ஜென்மபிகி, அது மாதிரி வந்து நீங்கள் பகவானத்தில் இந்த விலகி இருப்பீங்க. அதாவது பகவான் சொன்னார் இல்லையா, 3 ஜென்மங்கள் அசுரலாக பிறக்க கிடைக்கல, அதனால் வந்து பகவான் கையாலே மரணம் அடைகிற மாதிரி. அதனால் அந்த சனகாதி முனிவர்கள் வாக்கு சொன்னபடியும் பகவான் தோன்றி அந்த விரோத பாவத்தினாலே அவர்களை வதம் பண்ணார். இன்னொரு விஷயம் என்னென்னா, சனகாதி முனிவர்கள் வந்து சொன்னது, அது எனக்கு அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும். நிறைய விளக்கம் கொடுத்துருப்பார். அந்த அத்தியுதம்ன்ற விஷயத்துக்கு நரசிம்மத்துக்கு பல விளக்கங்கள் கொடுத்துருப்பார். சனகாதி முனிவருடைய வாக்கும் சத்தியமாகத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணாராம். நாரதருடைய வாக்கும் சத்தியமாகத்துக்கு தான் அவதாரம் பண்ணாராம். இவன் அழிக்க முடியாதவன் அப்படின்னு இந்திரனிடத்தில் சொன்னார் இல்லையா நாரதர். அதனால் என்னென்னா, இவனால் தான் அவனுக்கே அழிவு அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த வாக்கு சத்தியமாகத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணாராம். அதே சமயத்தில் பிரம்மதேவருடைய வாக்கு சத்தியமாகத்துக்காக, அதாவது என்னென்னா, மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் கேட்டுட்டான் இல்லையா வரத்தை, அப்படியே ததாஸ்தம் சொன்னார் இல்லையா. அதனால் பிரம்மதேவருடைய வாக்கு சத்தியமாகத்துக்காக மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் நரசிம்மனாம் பகவான் அவதாரம் பண்ணலாம். இப்படி பல அர்த்தங்கள் அந்த நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்ற வார்த்தைக்கு சத்தியம், அந்த வார்த்தை சத்தியமாகத்துக்காக அவதாரம் பண்ணோம்னே பல மகான்களை இங்கே உதாரணம் காட்டுறாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, வியாக்கியானம். அப்படி இருக்கும். அந்த ஒரே ஒரு பதத்துக்கு, அத்தியுதம்ன்ற பதத்துக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் நம்ம அந்த நோட்ஸ் எடுத்துன்னு, ஹின்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்துன்னு அதெல்லாம் அனுபவிக்கும் போது ஒரு பதத்துக்கு இவ்வளோ விளக்கமா,
இவ்வளோ வியாக்கியானமா, நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அனுபவிக்கும் எப்படி இருக்கும், பகவான் கிருஷ்ணனுக்கு அந்த நரசிம்மருக்கு இவ்வளோ பெருமைகளா அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக அந்த நரசிம்மர் மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டார் பாருங்கள். அது எத்தனை விளக்கங்கள் கொடுக்கும்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போது கதோத்ரியா அப்போது பீஷ்மரை கொல்ற பகவான் சக்கராயத்தை எடுத்துட்டு அப்படி பகவான் தேர்லேருந்து குதித்த போது அந்த உத்தரையை நழுவிச்சு. அந்த உத்தரையை நழுவந்துக்கு எத்தனை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுக்கு வியாக்கியானம் பண்ணுவார், பெருசாக வியாக்கியானம் பண்ணுவார் பிரம்மசுந்தரகுமார சுவாமி. எதுக்காக உத்தரையை நழுவுன்னா, நான் போயிட்டேன்னா இந்த உத்தரையை சாரத்தியம் பண்ணும். ஆனால் நான் இந்த இடம் வந்து அர்ஜுனனுடைய சேவகனாக நான் தான் இருப்பேன், வேறு யாரும் இருக்கணும், பகவானே சேவகமாக இருக்க சீட்டு பிடிச்சிட்டு போகிறானா, அதனால் உத்தரையத்தை நழுவிட்டு போகிறானா. அது மட்டும் இல்லை, உத்தரையும் எதுக்காக நழுவிடுன்னா, அந்த பூமிக்கு தேவி வந்து பூமியில் உத்தரையத்தை போட்டு அதை தாண்டி போகிறேன்னா அர்த்தம்னா பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்தான் இல்லையா, பூமி பாரத்தை நான் குறைப்பேன் அப்படின்னு. அதனால் பூமி பாரத்தை குறைப்பேன் அப்படின்னு அந்த வாக்குக்கு பகவான் என்னன்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன பீஷ்மருக்காக பகவான் தன்னுடைய சத்தியத்தையும் விட்டுட்டு ஆயுதம் எடுத்துட்டானே. அதனால் வந்து பூமாதேவி நடுங்கினாலாம். பூமாதேவி கேட்குறா, அப்போ எனக்கு பூமி பாரத்தை குறைக்கணும்னு சொன்னியே, அதனால் வேறு யாருன்னா கேட்டாங்கன்னா பூமி பாரத்தை குறைக்காமல் இப்போது இந்த சத்தியத்தை விட்ட மாதிரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தே பூமி பாரத்தை குறைக்கணும், அந்த சத்தியத்தை விட்டுடுவியா அப்படின்னு கேட்டால், உன் சத்தியத்தை உனக்கு கொடுத்த சத்தியத்தை விட மாட்டேன், நான் பூமி பாரத்தை குறைச்சே தேர்வேன்னு சொல்லிட்டு அந்த துண்டை போட்டு பகவான் தாண்டானா. கதோத்தரிய அதுக்கு விளக்கம் அப்படி கொடுப்பாங்க. அந்த கதோத்தரியன்றதுக்கு மட்டும் எத்தனை விளக்கம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லும்போது அந்த சுவாரஸ்யமாக அந்த கட்டம் வந்து அப்படியே கிருஷ்ணன் வந்து அந்த கதை உத்தரியை நழுவ விட்டு பகவான் யானையை கொள்ள சிங்கம் பாய்ந்து வர மாதிரி பகவான் அந்த சுல்சுலனா கேசங்கள் காற்றுல பறக்கிறது, ஒரு சிம்மம் பாஞ்சு போகிற மாதிரி பாஞ்சு போகிறான், சக்கராயுதத்தை எடுத்துன்னு போகிறானா பகவான். அந்த அதோ பீஷ்ம கொள்ள போகும்போது பீஷ்மாச்சாரியர் ஆயுதங்கள்லாம் போட்டு ஏகி புல்லார விந்தா வாப்பா என்னை வதம் பண்ண அப்படி கைகூப்பி பிரார்த்தனை பண்ணாராம், கிருஷ்ணனை வரவேற்றாராம். அந்த கட்டத்துக்கு போது அப்படியே அந்த குருஷேத்திரமான மனசே மாறிடுமா, ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அது மாதிரி இந்த இதில் வந்து பிரம்மசுந்தரகுமார சுவாமி இந்த கதோத்தரியன்றதுக்கு மட்டும் அத்தனை விளக்கங்கள் கொடுப்பார். அந்த உத்தரையும் எதனால் நழுவ விட்டாருன்னா அதுக்கு மகான்கள் எப்படிலாம் விளக்கம் கொடுத்தாங்களோ அந்த வியாக்கியானங்கள்லாம் அங்கே விடாமல் சொல்லுவார் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி. ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ இது மாதிரி விளக்கங்கள்லாம் நம்மளுக்கு நோட்ஸ் எடுத்துப்போம், நாம் இந்த பாகவதத்தில் நோட்ஸ் எடுத்து இதெல்லாம் அனுபவிப்போம். இதுதான் பரம பிரயோஜனம். இப்போ இதனால் என்ன லாபம் கிடச்சிதுன்னா ஆத்மானந்தம் கிடைச்சிது, ஹிருதயத்தில் சந்தோஷம் கிடைக்குது. நம்ம ஹிருதயமே கிருஷ்ணமயமாக, அந்த குருஷேத்திர மயமாக, அர்ஜுனன் மயமாக கிருஷ்ணமயமாக மாறி போச்சு, அப்படியே பீஷ்மர் மயமாக மாறி போச்சு, தன்மயமாக மாறிடுறார் இல்லையா சுகாச்சாரியர் கதை சொல்லும்போது. அப்போ அந்த கதை கேட்கும்பொழுது நாம் தன்மயமாக அப்படி நம்மளை எல்லாரையும் தன்மயமாக மாற்றக்கூடியவர், தானும் தன்மயமாக ஆகக்கூடியவர் சுகாச்சாரியர். அப்படி யசோதியாக இருந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை அனுபவிக்க முடியுமா, கிருஷ்ணனாக இருந்து லீலையும் புரிய முடியுமா? அப்படிப்பட்ட சுகபிரம்மம், அப்படிப்பட்ட சுகாச்சாரியார் தன்மயமாக நம்மளையும் மாற்றிட்டார், அப்படியே பரிசுத்த தன்மயமாக மாற்றிட்டார், தானும் தன்மயமாக இருந்து கதை சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது நம்மளை தன்மயமாக மாற்றிடுமே இந்த பாகவதம். அப்படின்னா இதுதானே பரம லாபம், ஆத்ம லாபமாச்சு. இது மற்ற லாபங்கள்லாம் அழிந்து விடக்கூடியது, இந்த ஆத்ம லாபம் மட்டும் அழியாது. அப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்கக்கூடிய பாகவதத்தை அனுபவிக்க தெரிஞ்சவன் கையில் கட்சிச்சுன்னா அந்த பாகவதம் ஆடுங்கப்பா, அவன் தூங்க விடுவான்ற அந்த பாகவதத்தை பகவானை தூங்க விடுவான்றீங்க, கிடையவே கிடையாது. 12 மணி கூட எழுந்து பாகவதம் படிக்கணும்னு தோணும். என்னென்ன அந்த அம்பரீஷன் போய் பகவான் எப்படி சொல்லிட்டாரு, என்னுடைய ஹிருதயம்னு சொல்லிட்டாரு பகவானே சர்டிஃபிகேட் கொடுக்குறானே. அந்த அம்பரீஷன் போல் பெரிய மகாத்மா யாரும் கிடையாதுன்றாரு. அந்த அம்பரீஷனா அவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் வேலை சொல்கிறாருன்னா துர்வாசர் பார்த்து ஆச்சரியப்படுறார். அஹோ அனந்ததாசான, அப்போ அனந்ததாசனுடைய பெருமைகளை நான் கண் கூட பார்த்துட்டேனேன்றாரு. அங்கே அபகாரம் பண்ண இடத்துல உபச்சாரம் பண்ணி என்னை சாப்பிட சொல்கிறியே அப்படின்ட்டு அம்பரீஷங்களை புகழ்ந்தார். உன்னை பற்றி உன்னுடைய பெருமை நான் என்னப்பா சொல்கிறது, வைகுண்டவாசியே உன் பெருமையை சொல்கிறானே. பகவான் வைகுண்டவாசியை போய் பார்த்தீங்களா, பகவான் பேசினானா, என்னை பற்றி பேசினானா, ஆஹா என்ன பாக்கியம் அந்த பாக்கியம் ஜனானான்னு சொல்கிற மாதிரி படத்திரி அந்த பாக்கியம் ஜனானா அப்படின்னு சொல்கிற மாதிரி அம்பரீஷன் வந்து என்னை பற்றி பகவானை பார்த்தீங்களா, வைகுண்டவாசியை பார்த்தீங்களா. துர்வாசர் நாடகம் நடிக்கிறான்னு தெரியும், ஆனாலும் வைகுண்டவாசியை பார்த்து என்னை பற்றி பேசினானா, என்னை ஞாபகத்தில் வச்சுருக்கானா பகவான். என்ன எப்பா நீ தான் அவன் இருதயமே வா, நீ தான் உயிரான், நீ உயிருக்கு மேலனா. சஸ்திரியா சத்பதிர்யதா, ஒரு மனைவி கணவனை நல்ல ஒரு பதிவிரதையான ஸ்திரீ கணவனை வசப்படுத்துகிற மாதிரி நீ வசப்படுத்திட்டியான், அவனுக்கு ஹிருதயம் முழுது நீ தான் நிறைஞ்சிருக்கிறியான் அப்படின்னு சொல்லும்போது துர்வாசர் சொல்லும்போது எப்படி புல்லரிச்சு போயிருப்பார் பாருங்க அம்பரீஷன். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் நாம், அந்த ஆனந்தத்தை அந்த புல்லரிப்பு நமக்கு ஏற்படணும். அந்த கதையை சொல்லும்பொழுதே அப்படி எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிட்ருக்காரு. என் ஹிருதயத்தை புண்ணாக்கின மாதிரி அந்த அம்பரீஷனை நீ தொல்லை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் எப்படி, அப்போது பகவானுடைய ஹிருதயம் நம்ம போய் பகவானுடைய ஹிருதயமா
மேனே கிருஷ்ண அனுகம்பிதம். எல்லாம் இந்த இவ்வளோ பிசாசு வந்தது, உடனே சக்கராயுதம் வந்து பிசாசை பொசுகுந்து துர்வாசை துரத்து வந்து என்னுடைய மகிமையினாலையா? என்னுடைய மகிமை பகவானுடைய கிருபையினால் நடந்ததல்லவா, இதில் என்ன என் பெருமை இருக்குது அப்படின்னு அப்போ கூட வினயமாக அம்பரீஷன் எல்லாம் கிருஷ்ணனுடைய கருணைன்னு நினச்சாராம். இதாங்க பாகவத லட்சணம். அப்படி பாகவதம் அனுபவிக்கும் போது அப்படி அம்பரீஷனை தலைமையில தூக்கி வச்சு பகவான் பேசுகிறானே, பிரகலாதன தலைமை பக்த சக்கர பிரதிரூபத்திற்கு நீதாண்டா உதாரண புருஷன், உன்ன மாதிரி பக்தி பண்ணுறவங்க யாருமே கிடையாது. உன்னை ஃபாலோ பண்ணாவே போதும், அவன் என் திருவடி வந்து சேர்ந்துருவான். உனக்கு மேல்பட்டு யாரும் கிடையாது. நீ தான் உன்ன மாதிரி பக்தி பண்ணுறவங்க யாருமே கிடையாது. ஆபத்து காலத்தில் பயப்படாமல் கொஞ்சம் துன்பம் வந்தாலும் நம்ம பயந்து ஓடிடுறோம், பகவானை விட்டு விலகி ஓடிடுறோம். பணம் சம்பாதிக்க, கடன் அடைக்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னா உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கத்துக்கு தான் நம்ம பிரயத்தனம் பண்ணுறோமே தவிர பகவான் தேடியா ஓடிடுறோம் அந்த பிரச்சனைகளை மறந்துட்டு. ஆனால் எத்தனை ஆபத்துகள் வந்து பிரகலாதன், ஆனால் பக்தி விடலை பற்றியா. அதனால் பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ண முடியாது. பிரகலாதன் கொஞ்சம் பின்பற்றலாம், ஓரளவுக்கு தான் பக்தி பண்ணணும். பிரகலாதனுடைய ஒரு 25% இப்போ பக்தி பண்ணால் கூட போதும். 75% பிரகலாதனுக்கு தான். 75% நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பிரகலாதன் மாதிரி பக்தி பண்ண ரொம்ப கஷ்டம். ஆபத்து காலத்தில் கழுத்தில் கத்தி வரும்போது கூட, சோட்டா கத்தி உருவி இந்த தூணில் இருக்கானா உன்னை வெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது கூட கிருஷ்ணன் தூணில் தெரிகிறான், திருஷ்யதே தெரிகிறான்னு சொன்னான் பத்தியா, அதான் பிரகலாதன். அதனால் பக்த சக்கரவர்த்தி. அந்த பக்தி நம்ம சம்பாதிக்க முடியுமா? 5 வயசு பையனுக்கு அப்படிப்பட்ட பக்தி வந்ததே, 5 வயசு பையனுக்கு. அதான் குரு கடாட்சம், நாரதுடைய பூர்ண அனுகிரகம், உபதேசம். 5 வயசு பையன் துருவன் அதே மாதிரி காட்டுக்கு வந்தான். அவன் 5 மாதத்தில் பகவானை தரிசனம் பண்ணிட்டானே. குரு கடாட்சம், பகவான் நாமா அந்த துவாதசாட்சரி வித்தையை ரகசியமாக உபதேசம் பண்ணுறார். அதை வந்து உபதேசம் பண்ணுறார். அந்த மந்திரத்தை வந்து அவன் ஜெபிச்சானா 7 நாளில் ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற தேவர்கள்லாம் தெரிவாங்க. மேலும் மேலும் ஜெபிச்சானா பகவானே தெரிவாங்க ஹிருதயத்தில். அதுக்கு மேலே வேறு என்ன ஆகணும்? ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டானே துருவனுக்கு. அதனால் வெளியிலே பகவான் பிரத்யட்சமாக வைகுண்டவாசியாக வந்து கருட வாகனத்தில் வந்து நின்னா கூட பகவான் அவனுக்கு வைகுண்டவாசியாக வந்து எதுவும் நின்னா திரும்பி பார்க்க மாட்டேன்றான். ஏன்னா ஹிருதய கமலத்தில் பகவான் அப்படி தரிசனம் பண்ணுறான், ஆத்மானத்தில் ரமிச்சுன்னு இருக்கான். அப்போ ஹிருதயத்தில் பார்க்குற ரூபத்தை மறைச்ச பிறகு தான் வெளியில் அந்த பிரபு தான் வெளியில் இருக்கார் அப்படின்னு பார்க்குறான். அப்படி அந்தராத்மாவில் வச்சு வழிபட்டானே துருவன். எதனால்னா நாரதுடைய அனுக்கிரகத்தினால. நம்ம ஹிருதயத்தில் பகவான் வரமாட்டானே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஹிருதயத்தில் பிடிச்சி நிறுத்த வேண்டாகுது பாகவதம் படித்து. ஆனால் பார்த்தா சுலபமாக நின்றுட்டான் அந்த துருவனுக்கு, 5 வயசு பையனுக்கு. பிரகலாதனா வைகுண்ட சிந்தா சபல சின்ன அந்த சிந்தனையில் தான் இருக்கிறானா, எப்பவும் விலகியே இல்லையா பிரகலாதன். அப்படி ஒரு பக்த சக்கரவர்த்தி. அம்பரீஷன் என்னன்னா சபையுமான கிருஷ்ண பதம், அந்த மனசில் கிருஷ்ணன் தான், திருவடிகள் தான் எப்பொழுதும் நிறைஞ்சிருக்குதான் அம்பரீஷன். இப்படிலாம் பக்தி பண்ணியிருக்கிற பாகவதர்கள் கதைகள்லாம் இந்த பாகவதத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம ஹிருதயத்தில் வரலன்னு சொன்னால் பொய். கண்டிப்பாக கிருஷ்ண பக்தி வந்தே தீரும் இதெல்லாம் கேட்டோம்னாவே. அதனால் ஸ்ரவண பக்தி தான் ரொம்ப வசதி. உங்களுக்கு படிக்க கொஞ்சம் வந்துச்சுன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப சந்தோஷம். அருமையாக புஸ்தகத்தை வச்சு நல்லா பாகவத்தை படிங்க 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 படித்து அனுபவிங்க. பாகவத்தை ஸ்லோவாக படித்து அனுபவிங்க. அதுதான் ஒரு கிரேட். ஆனால் உலக கவலைகள் இருந்தாவே கபடகா, அதான் சொல்கிறேன், கைதவ புரோஜித கைதவா. அந்த கவலைகளை முதல்ல, அந்த கபடங்களை கிருஷ்ணனிடத்துலேருந்து வந்தால் நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னு வராதிங்க. பாகவதத்தை படிக்கும்போது கிருஷ்ணானுபவம், ஆஹா அருமையான நிலைகள் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வாங்க. அப்படி படித்தோன்னா அந்த உலக கவலைகள்லாம் தூக்கி போட்டு புரோஜித கைதவகா நிர்மத் சரணம், போராமை முதலே தோஷங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து பாகவத்தில் உட்காந்தோம்னா சத்தியஹிருதி உடனே ஹிருதயத்தில் வந்து பகவான் வந்து உட்காந்துருவான். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் தர்ம புரோஜித கைதவாத்திர பரமோ நிர்மத் சரணாம் சதாம் வேத்தியம் வாஸ்தவம் அத்தனை இதை தெரிஞ்சுக்கணும், அந்த பரம்பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசையோடு அந்த பாகவதம் படித்தா சிவதம் உனக்கு வாழ்க்கையே மங்களமாயிடுமா. சிவதம் தாபத்திரையும் உனக்கு எந்த கஷ்டத்தினால வந்தியோ, எந்த கஷ்டத்தை போகுதோ அந்த கஷ்டங்கள்லாம் வேரோட பிடுங்கி எறியப்படுமா. தாபத்திரையும் உன்முலணும். என்னென்னா ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிக்கிறதே அழகு பொருந்தி அந்த பாகவதத்தில் வியாசாச்சாரியர் எழுதப்பட்ட இந்த கிரந்தத்தை அப்படி ஸ்ரவண சுஷ்ரூஷி கேட்கணும்னு நினச்ச மாற்றத்தினாலே சத்திய ஹிருதயம் உடனே ஹிருதயத்தில் வந்து பகவான் டேரா போட்டு இனிமேல் அந்த சீக்கிரமாக வந்துடுறானா. ஆனால் பகவான் சீக்கிரத்தில் போக மாட்டானா. அப்புறமா முஞ்ச அலமிதி போதும் விட்டுட்டுனா கூட விட மாட்டானா. அந்த போதனை விடாமல் அவளுக்கு மோட்சம் கொடுத்தே தீர்றதுன்னு உறுதியாக இருந்தா இல்லையா, கங்கணம் கட்டியிருந்தா இல்லையா பகவான். அது மாதிரி நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்குற வரைக்கும் நம்ம விட்டு பகவான் விலக மாட்டான். நம்ம ஹிருதயத்தில் வந்துடுவான், அவள் லேஸில் போக மாட்டான். கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா, கிருஷ்ணோட ஒரு கிரகம். இது வந்து குரு பயிற்சி சனி பயிற்சிலாம் வந்து அந்த கிரகங்களுக்கெல்லாம். ஆனால் கிருஷ்ண பயிற்சி மட்டும் கிடையாது.
இது பிடிச்சா விடாது. உனக்கு மோட்சம் கொடுக்குற வரைக்கும் உன் இருதயத்தில் டேரா போட்டேன்னா தக்ஷணாத் அந்த க்ஷணத்துலேருந்து நீ என் பக்தன் ஆகிட்ட. இனிமேல் உன்னை விட்டு பெயரவே மாட்டான். சத்தியஹிருத்திய அவருத்தியதே சுஷ்ருஷிப்பே கிருதிபிகி சுஷ்ருஷிப்பே தக்ஷணாத்து. அந்த க்ஷணத்துலேருந்து சத்தியஹிருத்திய அவருத்தியதே கிருதிபிகி சுஷ்ருஷிப்பே தக்ஷணாத்து. சுஷ்ருஷிப்பே கேட்கணுன்னு ஆசை, கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறானா. தக்ஷணத்தை அந்த க்ஷணத்துலேருந்து ஒன்று விட்டு பகவான் விலகவே மாட்டானா, டேரா போட்டுறானா. அப்படிப்பட்ட பாகவதம் இது. பாகவதம் ஸ்லோகங்களை படித்து அனுபவிக்கணும். இதுதான் பெரிய சொத்தே, நீ சேர்க்க வேண்டிய சொத்து. மற்ற சொத்துக்கள்லாம் சேர்க்கலாம், இந்த பிறவியோடு முடிஞ்சிடும். ஆனால் இந்த சொத்து சேர்த்தோம்னா உனக்கு பிறவியே கிடையாது. மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை வயிறை நீ பார்க்க மாட்டேன், மாதா வயிற்றை பார்க்க மாட்டேன். இது உனக்கு பிறவியே இல்லாத பண்ணிடும், பேரானந்தத்தில் தலைக்க செய்யும். இதுதான் பாகவதம் காட்டுற வழி. அதனால் பாகவதம் படிக்க வந்தால் ரொம்ப சந்தோஷம். படிக்க வரல, நான் படிப்போடு தேவையில்லை. கிருஷ்ண கதைகள் தெரியும் இல்லையா, அது தியானம் பண்ணிடுது. ஆனந்தமாக கிருஷ்ண தியானத்தில் பொழுதுபோக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி வெறித்தனமான பக்தி நமக்குள்ள பாகவத்தில் உண்டாகணும். அதனால் லீலைகள்லாம் 10ஆம் ஸ்கந்தத்தில் திறந்தால் கிருஷ்ண லீலைகள் அப்படி கொட்டி கிடக்குது. எக்கச்சக்க லீலைகள் இருக்குது. மிருதபக்ஷணி லீலை, போதனா மோட்சம், திருணாவத்த மோட்சம், சகடாசுர பஞ்சனம், மிருதபக்ஷணி லீலை, நவநீத லீலை, கோபிகா கீதம், பிரமர கீதம், யுகல கீதம், எத்தனை கீதங்கள் இருக்குது. இதெல்லாம் இது மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு புஸ்தகம் இருக்கும்போது நாம் கவலையாக இருக்கேன், மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மந்தாக, இந்த சோம்பேறித்தனம், இந்த மந்த புத்தி ஏன் வருது, உபத்திரதாக ஏன் கஷ்டப்படுற? கையில் வெண்ணெயை வச்சு நெய் காலிறியா? துன்பத்தை தீக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடுறியா? கஷ்டத்தை போகிறதுக்கு பல இடத்துல ஓடுறியா? சுகம் வருதோ வரலையோ, ஃபஸ்ட்டு கஷ்டம் தீர்ந்தால் போதும், கொஞ்சம் நிம்மதியாக அக்கடான்னு அப்பா கை காலை வீசி படுத்தா தூக்கம் வரணும், மனசில் நினச்சா நிம்மதி வரணும். அப்படி ஒரு நிம்மதி கிடச்சா போதும், எனக்கு சுகம் கூட வேணாப்பா, பெரிய சந்தோஷம் கூட ஆஹா ஓஹோன்னு குதிக்கிற அளவுக்கு பெரிய சந்தோஷம் கூட வேணாப்பா, எனக்கு நிம்மதி கிடச்சா போதும்ப்பா, இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க, எவ்வளோ பேர் இருக்கோம் நாமலாம். அப்போ யோசிச்சுப்போம். அப்போது பாகவதத்தை தொடர வரைக்கும் தான் இதெல்லாம். பாகவதத்தை தொட்டுட்டா தாபத்ரய உன்மூலனம், தாபத்ரய விநாசாய, சிவதம், வாழ்க்கையில் மங்களம் ஏற்படும், மகோத்சவம் ஏற்படும், சந்தோஷம் உண்டாயிடும் பாகவதத்துக்குள்ளே புகுந்துட்டோம்னா. அப்படி ஒரு பாகவத பக்தி மகான்களால் வர்ஷிக்கப்பட்ட பாகவதத்தை கேட்டோம்னா, அந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணோம்னா, அதுக்கு பிறகு உனக்கு அதை விட கிம்பா பரைர் ஈஸ்வரா, வேறு எதில் ஈஸ்வரன் இவ்வளோ சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணுறான்? கிம்பா பரை ஈஸ்வரகா, பறைன்னா வேறு எந்த சாதனைகளால், வேறு எந்த தர்மங்களால், வேறு எந்த புராணங்களால், இல்லை வேறு எந்த இதிகாசம், வேறு எந்த சாஸ்திரங்களால் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த யோக ஞானம், தபசு யோகம், வேறு எந்த தர்மங்களால், எந்த யோகங்களால், இந்த பாகவதம் படிக்கிறத விட மற்ற யோகங்களால், மற்ற தர்மங்களால் எதனால் பகவான் ஹிருதயத்தில் உடனே நிலைநிறுத்தப்படுகின்றான்? இந்த பாகவதத்தை தொட்ட உடனே கிருஷ்ணன் உள்ளே வந்துடுறான், ஸ்பர்சப்பட்ட உடனே. அதுதான் உள்ள ரொம்ப ஒரு தொத்து நோய் மாதிரி இது. பாகவதம் நினைச்சாலே, பாகவதம் தொட வேண்டாம் புஸ்தகத்தை, பாகவதத்தை நினைச்சாலே, கிருஷ்ணனை நினைச்சாலே ஹிருதயத்தில் சத்தியஹிருத்தியா வருது, உடனே ஹிருதயத்தில் வந்து டேரா போட்டுருவோம். இப்போ நம்ம ஹிருதயங்கள்லாம் இப்போ நீங்கள் கேட்டுன்னு இருக்கீங்களா, உங்கள் ஹிருதயத்தில் இல்லையா, என் ஹிருதயத்தில் இல்லையா? என் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால தான் சொல்ல முடியுது, உங்கள் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் கேட்க முடியுது. நம்மளை கேட்கவும் வைக்கிறான், சொல்லவும் வைக்கிறான். அவனை அதில் ரெண்டுத்தையும் கேட்குறனாவும் இருந்து சந்தோஷப்படுறான், சொல்கிறவனாவும் இருந்து ஹிருதயத்தை சந்தோஷப்படுறான். ரெண்டு சௌக்கியத்தையும் அவன் கிருஷ்ணன் அனுபவிக்கிறான் பாரு, அவன் தான், அதான் பகவான். அப்படி தன்மயமாக நம்மளை ஆக்கி அவனும் நம்பமயமாக மாறி அப்படி பகவான் குதூகலிக்கிறான். இந்த பாகவதத்தில் சந்தோஷம் அடைகிறான். அப்படி தொட்டடம்லாம் லீலைகள் நிறைஞ்சிருக்கிற அந்த பாகவதத்தை தூங்க வைக்காமல் வீட்டில் புஸ்தகத்தை திறந்து படிங்க. அந்த புஸ்தகம் பார்த்தா அழுக்காயிடணும். அப்படி பேஜை திருப்பி அப்படி புஸ்தகமே அப்படியே நம்ம கை கரை படிஞ்சு அப்படி அழுக்காயிடணும். அப்படி படிக்கணும் புஸ்தகத்தை. அந்த பாகவதத்தை தூங்கும்போது கூட நம்ம மாரில் அணைச்சினே தூங்குவாரான். ஆலங்குடி பெரியவா அந்த பாகவத புஸ்தகத்தை அணைச்சினே தூங்குவான். அப்படின்னா அந்த பாகவத கிருஷ்ணன் உள்ளே வந்துடுவானா ஹிருதயத்தில் அப்படின்னா அது ஒரு பெரிய பொக்கிஷம். அது கீழே வைக்கக்கூடாது. யாருன்னா தூக்கி போயிட்டாங்கன்னா அந்த சொத்தை
அப்படியேப்பட்ட சொத்தாச்சே பாகவதம், இதை போய் எப்படி கீழே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மாரில் அணைச்சின்னே பாகவத புஸ்தகத்தை வச்சுன்னு தூங்குவார் ஆலங்குடி பெரியவா. அது மாதிரி பிரகாசானந்த ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள்னு பேர் அவருக்கு. ஆலங்குடி பெரியவா 24 வயசில் வீட்டுக்கு துறவியாக வெளியே வந்தவர் அவர். அப்படிப்பட்ட பாகவதம் பாகவதம் பாகவதம். யாருன்னா பேச சொன்னால் என்னென்னா பேசுனா பௌதிக விஷயத்தை பேச மாட்டாராம், பாகவதத்தை வர்ஷிப்பாராம். அதான் அவருக்கு பேச்சேவான். பாகவதத்தை பற்றி பாகவத ஸ்லோகங்களை வர்ஷிப்பாராம், அதான் பேச்சேவான் அவருக்கு. பேசுனா பாகவத ஸ்லோகத்தை வர்ஷிக்கணும், அதான் பேசணும். யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ இது வந்து பித்து, இது வந்து கிருஷ்ண பித்து, இது நம்ம ஏதோ பௌதிகமாக ஏதாவது ஃப்ரீயாக பேசலாம் வந்தால் பேச முடியாது, இது ஃபுல்லாக பகவத் விஷயம் பேசணும்னு சொல்லி துஷ்டர்கள்லாம் ஒதுக்கிடுவாங்க. சாதுக்கள் இருந்தால் நல்லா சேர்ந்து நம்ம கூட சல்லாபம் பண்ணுவாங்க அந்த பாகவத ஸ்லோகங்களை கேட்டு. அதனால் பேசுனா பாகவதம் தான் பேசணும், ஸ்லோகமாக அப்படியே அனுபவிக்கணும், அப்படி சல்லாபம் பண்ணணும். அந்த ஒரு குதூகலம், அந்த வெறித்தனமான பக்தி எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பேசின பாகவதம் பற்றி பேசணும்னு தோணும். அப்படி வருது பாகவதம். அது மகானுடைய கிருபையினால் கிடைக்கும். சரி, பாகவத புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே எல்லா தோஷங்களும் விளைக்கிட்டோம், சந்தோஷம் உண்டாயிடும், சிவதம் மகோத்சவம். சரி, அதனால் எல்லோரும் பாகவதம் புஸ்தகத்தை வீட்டில் தூங்க விடாதீங்க. என்ன ஒரு பல்லு வலிக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு டக்குன்னு அது என்ன ஒரு நித்தியகரமாக தான் அது பண்ணிவிட்டு உடனே வந்து பாகவத புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுடுங்க. நெத்திக்கிட்டுக்கிட்டு அழகாக அந்த பாகவதம் படிக்கலாம் சந்தோஷமாக. நெத்திக்கிட்டுலாம் கூட பரவாயில்ல, சரி ஓகே குளிச்சிட்டோமா நல்லா பல்லு வலிக்கிட்டோமா உடனே வந்து உட்காந்து ஒரு நல்ல சுத்தமான வஸ்து அணிஞ்சுட்டு உட்காந்து பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் படிக்க 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 அமிர்தம், தேவாமிர்தம். அதுதான் நாமா சொல்லலாம், நிறைய நாமா சொல்லி வச்சிங்க, நாமா சொல்லி தபஸ் ஏற்றிங்க. அவ்வளோ பாகவதம் படிக்கும்போது அதை அனுபவிங்க, அந்த தபசனுடைய சௌக்கியமாக்கிய பக்தி சௌக்கியத்தை அனுபவிங்க. நல்லா பாகவதம் படித்து ஸ்லோகமாக அனுபவிங்க. அவ்வளோதான், அதான் பேரானது, அதான் நம்ம பெரிய சொத்தே பாகவதம் தான். வைஷ்ணவ தனமாக இது பாகவதம். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம், புகழை கொடுக்கக்கூடியது, ஆயுஷை கொடுக்கக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடியது. பெரிய தனமே பாகவதம் தான். பெரிய தனம் கிடச்சும்போது மற்ற சின்ன தனங்கள்லாம் கிடைக்காதா? ஈஸியாக கிடச்சிடும். இது பெரிய தனமே கிடச்சிச்சு பாகவதம். அதுதான் சொல்கிறார், இது வைஷ்ணவ தனமாக. இது விஷ்ணு பக்தர்களுக்கு பெரிய தனம், இது பொக்கிஷம் பாகவதம். அனுபவம் அப்பா பாகவதனா அப்படி அதிலம்படனா அப்படி பிரணயத்தோட தாவகாக அப்படி ஓடி வந்தாரலாம். பாகவதம் கேட்கறதுக்கு முன்னாடி சீட்டு பிடிக்கிறதுக்கு மகாத்மியத்தில் வருது. அப்படி தாவகா அப்படி ஓடி வந்தாங்களாம், அப்படி தாவின்னு ஓடி வந்தாங்களாம். ஓடியாந்து அந்த பாகவதத்தில் கேட்கறதுக்கு முதலிடம் பிடிச்சி அப்படி லம்படர்களாக இருந்தாங்களாம். லம்படன்னா அதிலம்பட அதிகமான பேராசையோடு இருந்தாங்களாம். லம்படர்லாம் பேராசை அதிகமான பேராசையோட ஆவலோட கிருஷ்ண கதை வர்ஷிக்க போகிறார். அருமையான பாகவதம் நடக்க போகுது. தன் சொந்த பெருமையை பேச போகிறதில்ல. குருமார்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறவங்க தன் சொந்த பெருமை பேச போகிறல, பகவானுடைய பெருமைகளை பேச போகிறாங்க. அப்போ பேராளோட அப்படின்னு இதில் எந்த இன்டர்பிரேஷன் இருக்காமல் அப்படியே ஆனந்தமாக அந்த பகவத் லீலைகள் மட்டும், அந்த பாகவத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் அப்படியே வர்ஷிக்க போகிறாங்க. அது கேட்க 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 ஆவலாக இருக்கும் இல்லையா, சந்தோஷமாக அப்படியே பாகவதம். அடுத்தது நான் கபில, அப்புறம் நான் வராகும்போது கபில அவதார், கபில புது சக்கரவர்த்தி அவதாரம், துருவ சக்கரவர்த்தியுடைய கதை, அப்படியேப்பட்ட தக்ஷோபாக்கியானம், தக்ஷயக்ஞ விநாசனம், அப்படிப்பட்ட அப்புறமோட பிராச்சீன பர்கேஸுடைய கதை, புரஞ்சன உபாக்கியானம், அப்புறமா பிரசேதஸோடைய கதை, ருத்ரகீதம், அருமையான சரித்திரங்களாக இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா தக்ஷனுடையது அம்சகுக்கி என்ற ஸ்தோத்திரம், 5வது ஸ்கந்தத்தில் பார்த்தா பிரியவிரத சரித்திரம், அருமையான சரித்திரம். பிரியவிரதன் தன் பிள்ளைகளை வந்து தேச காலத்துக்கான பிள்ளைகளை நியமிச்சுட்டு தன்னுடைய பெண்ணை சுக்கராச்சாரியர் கல்யாணம் பண்ணி அப்பா தன்னுடைய ரத பள்ளங்களால் சப்த தீபத்தை பிரித்து வச்சாராமே. அப்படியேப்பட்ட பிரியவிரத சரித்திரம். அப்படியேப்பட்ட அப்புறம் ஆக்னித்திரனுடைய சரித்திரம், அப்புறம் நாபினுடைய சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம், பரதேகேஸ்வருடைய சரித்திரம், பூகோள வர்ணனை, எந்தெந்த தீபங்களில் பகவான் எந்தெந்த அவதாரத்தில் பகவான் குடிக்கொண்டு இருக்கிறான் அதெல்லாம் படிக்கும்போது மனசு நிறைஞ்சு போயிடும். கடைசியில் நரக வர்ணனை, இந்த நரக வர்ணனை மற்றதெல்லாம் வரிச்சு நல்லா இருந்தது, நரக வர்ணனை எதுக்கு, இந்த நரகம் விலகத்துக்கு என்ன வழி அப்படின்போது அஜாமூல பாக்கியானத்தை 3 அத்தியாயங்களில் அருமையாக விஸ்தாரமாக நாமத்துடைய மகிமையை அப்படி விஸ்தாரமாக சொல்கிறார் இல்லையா. அப்படியே போயிட்டே இருக்கும் பாகவதம். அவ்வளோ அருமையாக விருத்ராசுரத்தாந்தம், சித்திரகேது உபாக்கியானம், அப்புறமா திதியினுடைய மருத்துக்கள் உற்பத்தி திதி வயத்தில், அப்புறமா 7வது ஸ்கந்தத்தில் பார்த்தா ஃபுல்லாக நரசிம்ம அவதாரம், பிரகலாத சரித்திரம், நரசிம்ம அவதாரம், அப்புறமா
அப்புறமா திரிபுராசுரர்களை வதம் பண்ணது, அப்புறமா வந்து சதாச்சார நிர்ணயம், யுதிஷ்டருக்கு நாரத சொல்கிறது, 7ஆம் ஸ்கந்தம் கடைசியில் பார்த்தா, 8ஆம் ஸ்கந்தம் பார்த்தா கஜேந்திர மோட்சம், அமிர்த மதனம், வாமன அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், அப்போ 9ஆம் ஸ்கந்தத்தில் பார்த்தா சூரிய வம்சம் சந்திரவம்சத்துடைய வரணும், அதில் ராம அவதாரம், பரசுராம அவதாரம், நிறைய மகாத் சௌபரி மகரிஷி, சமண மகரிஷி, ரந்திதேவர் போன்ற யய சக்கரவர்த்தி, யது மகாராஜன் போன்ற எவ்வளோ மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை அந்த இடத்துல அவ்வளோ நிறைஞ்சிருக்கிறது. புரூரவசுடைய சரித்திரம் அவ்வளோ மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள் நிறைஞ்சிருக்கு. அப்படியேப்பட்ட 9ஆம் ஸ்கந்தம் ராமாவதாரத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு. 2 3 சொன்னாலும் விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு, நல்லா அருமையாக வர்ணிச்சிருக்காரு. அப்போ 10ஆம் ஸ்கந்தத்தில் போனால் அப்படியே ஆசிரியம் நீந்த வேண்டியது. 90 அத்தியாயங்களில் கிருஷ்ண அவதாரம். 11ஆம் ஸ்கந்தம் போனால் சாஸ்திரங்களுடைய சாரத்தை 11ஆம் ஸ்கந்தத்தில் நவயோகி சம்பாதம், 24 குருக்கள், அம்சாக்கியானம், அவ்வளோ விஷயம். கிருஷ்ணருக்கு உத்தரவு நடக்கிற வித்தவை கீதை, அதெல்லாம் அப்படியே இருக்கும். 12ஆம் ஸ்கந்தத்தில் போனால் மார்கண்டிய தரிசனம் பண்ண மாயா தரிசனம். அப்படிப்பட்ட நரநாராயணனுடைய ஆசிரமத்தில் பார்த்தது. ஆளிலையில் பகவான் கால் கட்டவரில் சப்பிண்டு இருக்கிற அந்த ஆளிலை பாலகனாக பகவான் கால் கட்டவரில் சப்பிண்டு இருக்கிற அந்த குழந்தைய தரிசனம் பண்ணுறது யார்? மார்கண்டிய மகரிஷி. அப்போ சிவனும் பார்வதியும் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போனது. அப்போ வேதத்துடைய விஷயங்கள், அவன் 18 புராணத்தினுடைய லட்சணங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசம். எங்கே போனாலும் பகவான் நாம ஹரையே நமக ஹரையே நமக ஹரையே நமகன்னு பகவான் நாமத்தை சொல்கிறது தான் ஒரே வழி கலியுகத்துன்னு சொல்லி நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசம் பிரணாம துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனோடு முடிக்கிறார். பாகவதம் பூரா இப்போ முடிச்சாச்சு. என்னென்ன சம்ஷேபமாக சுருக்கமாக முடிச்சாச்சு. அப்படிப்பட்ட அந்த பாகவத்தில் திருப்பி அதையே சொல்லலாம், திருப்பி முகு அடிக்கடி முகு ரசிக்காக ரசிப்பவர் உள்ளவர்கள் திருப்பி அதே படித்த பாகவத்தை திருப்பி படித்து அனுபவிக்கும் பொழுது அதில் கிடைக்கிற சௌக்கியத்துக்கு எல்லையே கிடையாது. பாகவதம் தான் கதி. பாகவதத்தை படிச்சுன்னு பாகவதத்தை எழுதும் போது பாகவத்திலே மொழிப்பான், பாகவத்திலே திருஷ்டி, பாகவத முகத்திலே மொழிப்பான். எழுந்துக்கும் போது படிக்கும்போது பாகவதம், நினைக்கும் போது பாகவதம், எழுதும் போதும் பாகவதத்தை பற்றி எழுதுவான். ஸ்லோகமாக எழுதி பார்ப்பான். பாகவதமே படிச்சுன்னு பாகவத ஸ்லோகத்தையும் அனுபவிச்சுன்னு நினச்சின்னு அப்படியே பாகவதத்துக்காகவே சேவை செய்துன்னு அப்படி அர்ச்சனை பண்ணால் கூட கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணால் பாகவத புஸ்தகத்தை அர்ச்சனை பண்ணேன். ஏன்னா பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லைன்னு நினச்சிட்டான் இல்லையா. மேலே பகவத் ரூபம் சாஸ்திரம், பகவானுடைய ரூபமாக அது பாகவதம் அப்படின்னு அர்ச்சனை பண்ணேன். பாகவத்திலே தலையில் வச்சுக்கின்னு, பாகவத்திலே மார்பில் வச்சுன்னு, தூங்கினாலும் பாகவத்தையே அணைச்சின்னே தூங்கின்னு. இப்படி பாகவதமே வாழ்க்கையானவங்களுக்கு பாகவதர்கள் தானே அவங்க. வேறு என்ன தெரியும் உலகத்தில் அவங்களுக்கு? வேறு எதுவுமே தெரியாது. திருப்பி பாகவதம் படித்து அதில் அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த பாகவதத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்களாம், பாகவதத்துக்குள்ளே புகுந்துடுவாங்களாம். அப்படின்னா பாகவத்தில் லயமாயிடுவாங்களாம். கடைசியில் அப்படி முக்தி அடைஞ்சிடுவாங்க. திரோதானே கரியசி. அப்படிப்பட்ட பாகவத்துக்குள்ளே பகவான் தன்னுடைய தேஜஸை மறைச்சிட்டான் இல்லையா, அது மாதிரி இவர்கள் ஜீவ தேஜஸை அப்படி பாகவத்துக்குள்ளே மறைச்சிடுவாங்க. அதான் என்னென்னா அவர்கள் முக்தி அடைந்தவர்கள் பாகவத்துக்குள்ளே புகுந்துடுவாங்களாம். ராம சரி தட போதும். பாகவதம் பற்றி பேசணும்னா நிறைய பேசணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் போதும், இதுவே 1.5 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. சரி போதும். ராம். என்னங்க சாப்பிட்ட சாப்பாடு புன சர்வித சர்வதானம், அதே சாப்பாடு தானே. சாப்பாடே சாப்பிட்றோம். அனுபவித்த வாழ்க்கையை அந்த பார்த்த முகங்களையே பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன புதுசாக வாழ்க்கையில் அனுபவிச்சோம் சொல்லும் பார்க்கலாம். ஆனால் அந்த பாகவதம் படிக்கும்போது எத்தனை தடவை படித்தாலும் புதுசான அனுபவங்களை கொடுக்கறது பாகவதம் மட்டும்தானே. உலகத்தில் நான் அனுபவித்த வாழ்க்கையை அதே சுவை, அதே கீரை சாப்பாடு, அதே கீரை உணவு, அதே சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், இதுதானேங்க. என்ன புதுசாக சாப்பிட போகிறோம்? அதே பார்த்த முகங்கள், அதே உறவினர்கள், அதே மறுபடியும் வேலை, சம்பளம், மறுபடியும் செலவுகள், மறுபடியும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளோடு வாழற வாழ்க்கை இதுதானே கண்ட. வேறு என்னங்க புன சர்வதானம், இதில் என்னங்க இருக்குது? இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பாகவதம் படித்தா ஒவ்வொரு நாளும் புது அனுபவங்கள் உண்டாகுது. பகவானுடைய சல்லாபம் அதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட். ராம சரித்திர பூர்த்தி பண்ணுவோம். சீதாபதியா ராம. அதனால் ஏகாந்தமாக இருக்கணும் பாகவதம் படிக்கிறதுக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அருமையாக படித்து அனுபவிக்கணும். கவலைகள் கொஞ்சம் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு பொறுப்புகள் கவலைகள் வந்துச்சுன்னாவே பாகவதம் தடப்பட்டோம். அதெல்லாம் புரோஜிதா தூக்கி எறிஞ்சிட்டு தர்ம புரோஜிதா அப்படிப்பட்ட லோக தர்மத்தை துற பாகவத தர்மத்தில் பிரவேசிச்சுட்டு அவ்வளோதான். அவனுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. சிதபதி ராம தெஜலோக தர்மான் அப்படின்னு சொல்லிக்கிறது பாகவத மகாத்மா. லோக தர்மத்தை திறந்துட்டு
சேவா கதா ரசம், பாகவத தர்மத்தை கடைப்பிடி. தர்மம் பஜ தெஜ லோக தர்மம், லோக தர்மத்தை திறந்தது பாகவத தர்மத்தை கடைப்பிடி. அதுதான் பூர்ண சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, சீதா பற்றி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सगड़ा साधु मंडल की जय, श्री ब्रह्म श्री संत कुमार स्वामी की जय, श्री श्री अन्ना श्री श्री कृष्ण अन्ना श्री श्री प्रेमिकेंद्र सदगुरु महाराज की जय, सगड़ा साधु मंडल की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम. श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.